இதை கொஞ்சம் முன்னால் போட்டுருவோமா? கொஞ்சம் முன்னால் போடலாமா? கொஞ்சம் முன்னால். இந்த காற்று ரொம்ப அடிக்குது. கொஞ்சம் முன்னால் வாங்க. நான் ஒரு பக்கம் முடிக்கா. வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம், மாமலரால் நோக்குண்டாம் மேலினுடங்காது, பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையால் பாதம் தப்பாமல் சார்வார் நமக்கு. வாக்கு உண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலராள் நோக்கு உண்டாம். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை, அண்டம் எல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை, புவியழங்க காத்தாளை அங்குச பாசாங்குசம்பும் கரும்பும் அங்கை, அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்ந்தாளை, முக்கணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே. மதிப்பிற்குரிய ஆன்மீக சான்றோர்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல வயலூர் முருகப்பெருமானின் திருவருள் கருணையாலும் சர்க்குரு ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள் அருள் ஆசியினாலும் நம் நகர பெருமக்களின் பெரும் ஆதரவினாலும் சிவகாசி ஸ்ரீ அருணகிரிநாத சபை மாத சபையின் 79ஆம் ஆண்டு நிறைவு விழாவான இந்த ஞான வேள்வியிலே இன்றைய தினம் மதுரை சொல் ஓவியர், பொற்கிளி கவிஞர், திருமந்திர சொல்மணி திரு சோசோமி சுந்தரம் எம்காம் எம்பில் அவர்கள் நம்மிடையே கல்கத்தாவில் பவதாரிணி என்னும் தலைப்பிலே இங்கு ஞான வேள்வியாற்ற வருகை புரிந்திருக்கின்றார்கள். அவர்களை நமது சபையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஐயா அவர்கள் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் சிங்கப்பூர் சென்றார்கள். சிங்கப்பூர், மலேசியா, கோலாலம்பூர் மற்றும் இதர தேசங்களிலெல்லாம் சென்று நம் பக்தி மனம் பரப்பி நேற்று இரவுதான் இங்கே மதுரை வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அந்த நிலையிலே இன்றைக்கிலிருந்து நமக்காக நாட்களை ஒதுக்கி கொடுத்த ஐயா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய அவருடைய பாதார விண்ணங்களை தொழுது இந்த உரையினை அவர்கள் ஆரம்பித்து தொழுகிறேன். இந்த அவர்களுக்கு எங்கள் சபையின் உபதலைவர் அவர்கள் இப்போது திரு நாகரத்னம் ஐயா அவர்கள் மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மேலும் இன்றைய தினம் உபயதாரர்களாக அமைந்திருக்கும் ஸ்ரீ பராசக்தி ஃபயர் ஒர்க்ஸ் உரிமையாளர்கள் திரு ஆனந்த கணேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அதுக்கு அடுத்ததாக திருமதி கோகிலா ஆனந்த கணேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அவர்களுக்கு எங்கள் சபையின் செயலாளர் திருமதி ஆர் பரமேஸ்வரி அவர்கள் மாலை அணிவிப்பார்கள். மேலும் இந்த விழா பரிசினையும் அவர்கள் வழங்குகிறார்கள்.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா. சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முலைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிரங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. அறம் வளர்க்கும் சிவகாசியில் அருணகிரிநாதர் சபை, மாதர் சபை இவற்றின் சார்பில் கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளாக மிகச் சிறப்பான முறையில் இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் எல்லாருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். இது 79, அடுத்த வருஷம் 80. 25 கொண்டாடினா வெள்ளி விழா, 50 கொண்டாடினா பொன் விழா, 60 கொண்டாடினா மணி விழா, 70 கொண்டாடினா பவள விழா, 80 கொண்டாடினா முத்து விழா, 90 கொண்டாடினா வைர விழா, 100 கொண்டாடினா நூற்றாண்டு விழா. நான் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். இது இந்த அம்பாள் பராசக்தி எனக்கு போட்ட பிச்சை. எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். உமாகாந்த் ஐயா அவர்கள், நாகரத்னம் ஐயா அவர்கள், அன்புக்குரிய தாய்மார்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன். நமக்கு வருஷம் தொடங்குறது எங்கே தெரியுமா? மலேசியாவில் ஈப்போன்னு ஒரு ஊர். அந்த ஈப்போவில் தான் வருஷம் தொடங்கும். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஈப்போவில் அருணகிரிநாதருக்கு அருணகிரிநாதர் விழா. கிட்டத்தட்ட 15 வருஷமாக நடக்குது. 10 வருஷமாக நான் கலந்துக்கிறேன். ஜனவரி 1 அங்கே இருக்கணும். காலையில் பூஜை. அருணகிரிநாதரை பிள்ளையார் கோயிலில் இருந்து முருகன் கோயிலுக்கு திருவீதி உலாவாக அழைத்து செல்வார்கள். அந்த ஊர் மந்திரிகள், அந்த நாட்டு மந்திரிகள், அத்தனை மந்திரி வந்து நிற்பாங்க. கொடுத்து வச்ச நாடு, நான் வேற ஒன்றும் சொல்லப்படாது. அவ்வளவு பேர் வந்து நின்று வழிபட்டு அருணகிரிநாதருக்கு ராஜோபச்சாரம் நடக்கும். கூட்டிக்கிட்டு வந்து அவரை உட்கார வச்சு ஒரு வேலாயுதத்தை வச்சு பூஜை முடித்து 11 மணிக்கு சொற்பொழிவு ஆரம்பித்து கச்சேரி, சொற்பொழிவு, டான்ஸு, மத்தியானம் சாப்பாடு, உடனே சாயந்தரம் 5:30 மணிக்கு திரும்ப 5:30லேருந்து ராத்திரி 10:30 11 மணி வரைக்கும் முழுக்க விழா. எல்லாம் திருப்புகள் அருணகிரி மட்டுமே. அருணகிரிநாதருக்கும் திருப்புகளுக்கும் அப்படி விழா கொண்டாடுகிறார்கள். அதில் நான் வருஷம் போன பொழுது ஈப்போவில் மட்டும்தான் விழா. இந்த வருஷம் போகிறேன், 10 ஊருக்கு என்னை கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. மலேசியாவில் 10 ஊர், நம்ம சேலம் கோயம்புத்தூருங்கிற பாருங்க இந்தியாவில், அது மாதிரி மலேசியாவில் 10 ஊர். தலைநகரம் கோலாலம்பூர், அதுக்கு பக்கத்தில் சிரம்பான், கொஞ்சம் தூரத்தில் பினாங்கு, பினாங்கிலேருந்து கூலிம், கூலிமிலேருந்து ஈப்போ, ஈப்போவிலேருந்து கொடைக்கானல் மாதிரி கேமரான் மலை, அலோர் ஸ்டார்னு ஒரு ஊர். வரிசைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஊர். எல்லா ஊர்லேயும் போய் என்ன செய்யணும்? அருணகிரிநாதருக்கு சாயந்தரம் ஊர்வலம், ராத்திரிக்கு சொற்பொழிவு, வந்திருக்க எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு நடந்து கொண்டே இருக்கிறது. முதல்ல அங்கே ஆரம்பித்தனா 2வது சிவகாசி. அங்கே முடித்த கையோடு வந்து சிவகாசியில் பேசக்கூடிய வாய்ப்பை இறைவன் பல ஆண்டுகளாக கொடுத்திருக்கிறான். அந்த அம்பாள் திருவடிகளுக்கு வணக்கம். இன்றைய உபயதாரர் பெருமக்கள் மிக சிறப்பான முறையில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய பெருமக்கள்.
நம்முடைய திருமலையப்ப நாடார், ஜெயலட்சுமி தாய், அந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெருமக்கள், ஆனந்த கணேஷ் அவர்கள், திருமதி ஆனந்த கணேஷ் அவர்கள், எல்லாருக்கும் நம்முடைய மனங்கனிந்த நன்றி. எல்லாரும் சேர்ந்து கையை தட்டினாத்தான் சத்தம் வரும். நான் இதுக்காக சொல்லலை, அவங்களும் செய்யணும், நம்மளும் செய்யணும். சிவகாசி கொடுத்து வச்ச ஊர். எந்த ஊர்லேயும் 30 நாளைக்கு திருவிழா மாதிரி நடத்துகிறத நீங்கள் பார்க்க முடியாது. மிக சிறப்பாக நடத்தக்கூடிய பெருமக்கள் இந்த சிவகாசியிலே இருக்கிறார்கள். நன்கொடையாளர்கள், ஆதரவு தரக்கூடிய பெருமக்கள், வந்து கேட்கக்கூடிய பெருமக்கள், காலையில் குளிரையும் பொருட்படுத்தாமல் வந்து எல்லா இடத்தையும் சுற்றி வரக்கூடிய தாய்க்குலத்து புண்ணியவதிகள், அத்தனை பேருடைய திருவடிகளையும் வணங்கி நம்ம தலைப்புக்குள்ள போகிறோம். இந்த தடவை எனக்கு 7 நாள் பேச்சு. இன்னைக்கு முதல் நாள். 7 நாள் இங்கே என்ன தெரியுமா, எல்லாம் அம்பாள் தான், பூரா இவங்க சைடு தான் இன்னைக்கு எல்லாம் தாய்க்குலம். ஆமாம், சிவபெருமானை நேரில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? முடியாதா? முடியும், ஆனால் முடியாது. என்ன சார் ஒன்றும் புரியலையே? நீங்கள் சாதாரண கண்ணால் அவனை பார்க்க முடியாது. அவனை பார்க்கணும்னா அதுக்கு ஒருத்தி கண்ணாடி கொடுக்கணும். அவள் கண்ணாடி கொடுத்தா தான் நீங்கள் அவனை பார்க்க முடியும். அவளுக்கு பேர் என்ன தெரியுமா? அவளுக்கு பேரு தான் பராசக்தி அம்பாள். அவனுடைய அருளுக்கு பராசக்தின்னு பேர். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி, அருளுக்கு பராசக்தின்னு பேர். எல்லா கோயில்லையும் சைவ சமயத்துக்கு பெருமை என்ன தெரியுமா? கோயிலுக்கு போனா முதல்ல அம்பாளை கும்பிடு, அப்புறம் சிவபெருமானை கும்பிடு. எங்க மதுரை வந்திருக்கீங்களாமா? முதல்ல யாருக்கு கும்பிடு? மீனாட்சிக்கு தான். முதல் பூஜை யாருக்கு? எங்க ராஜாத்தி, உலகத்தை எல்லாம் காப்பாற்றக்கூடியவள். மதங்க முனிவரால் வடிவமைக்கப்பட்டதுனாலே ராஜ மாதங்கின்னு அவளுக்கு பேரு. முதல் பூஜை அவளுக்குத்தான். காலையில் சிவபெருமான் பேசாமல் இருக்க வேண்டியதான். ஐயரே அங்கே பூஜை முடிஞ்சிருச்சா? இப்போ தான் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ நமக்கு இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். முதல் பூஜை யாருக்கு? அம்பாளுக்கு. இன்னொன்று தெரியுமா? மதுரை கோயிலுக்கு வந்திருக்கீங்களா இல்லையா? திருவிழாவுக்கு வந்திருக்கீங்களா? இப்போ கேட்குறேன், சுவாமி கோயிலுக்குள்ளேருந்து வெளியில் வர்றாருல்ல, மதுரை கோயிலுக்கு 5 வாசல், 4 பக்கம் 4 வாசல், ராஜகோபுரம். அது வழியாக சாமி வர்றதும் கிடையாது, போகிறதும் கிடையாது. 4 பக்கம் 4 பெரிய வாசலுமா, 9 நிலை. மாரவர்மன் சுந்தரபாண்டியன், ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன், செவ்வந்தி செட்டியார், அமராவதி புதூர் வைநாகரம், நாகப்ப செட்டியார் 4 பேர் கட்டின ராஜகோபுரங்கள். சும்மா 9 நிலை. திருவண்ணாமலை 11 நிலை, மதுரை 9 நிலை ராஜகோபுரம். அது வழியா சாமி வர்றதும் கிடையாது, போகிறதும் கிடையாது. ஆசாமிகள் தான் போக வர இருப்போம். அப்போ சாமி எந்த வாசல் வழியாக வருவார்? கிழக்கு பக்கத்தில் சுவாமி சந்நிதிக்கு அடுத்தாப்புல சுவாமிக்கு வலது பக்கம், சுவாமிக்கு வலது பக்கம் அம்பாள் சந்நிதிக்கு நேர ஒரு கோபுரம். சுவாமிக்கு வலது பக்கம் அம்பாள், மறக்காதீங்க. மதுரை மீனாட்சி கோயில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுவாமிக்கு எந்த பக்கம் அம்பாள்? வலது பக்கம். வலதுன்னா பலம்னு அர்த்தம். அங்கே பலம் பூரா அம்பாளுக்குத்தான். அதனால வலது பக்கம். இடது பக்கம் இருக்கிற அம்பாள் வலது பக்கம் சந்நிதி கொண்டு எழுந்தருளி இருப்பாள். வலது பக்கத்தில் அம்பாள் சந்நிதிக்கு நேர ஒரு கோபுர வாசல், சின்ன கோபுரம். கோபுரம் கூட சரியா தெரியாது. அஷ்டசக்தி மண்டபம். அது வழியாத்தான் சாமி வருவார், திரும்ப போவார். என்ன அர்த்தம்மா? கடவுள் நம்மிடம் வர வேண்டுமானால் பராசக்தியின் மூலம்தான் வருவார். நீ கடவுளை சென்று அடைய வேண்டுமானால் பராசக்தியின் மூலம்தான் கடவுளை சென்று அடைய வேண்டும். பராசக்தி இல்லைன்னா அவரும் நம்மள்கிட்ட வர முடியாது, நம்மளும் அவர்கிட்ட போக முடியாது. இப்போ சொல்லுங்க, கடவுள் வேணுமா? கடவுள் அருள் வேணுமா? அருள் பண்ணலைன்னா நம்ம எதுக்குமா இவர்கிட்ட போகிறான்?
நம்ம அவர் செவனேன்னு உட்கார்ந்துருந்தாருன்னா கிட்டே போக மாட்டோம்ல. அருள் பண்ணுனா தானம்மா போவோம். அருளுக்கு என்ன பேர்? அம்பாள், பராசக்தி, பத்திரகாளி, மகாமாரி, சமயபுரத்து மாரி, கல்கத்தா பவதாரிணி, திருமீயச்சூர் லலிதாம்பிகை, மயிலாப்பூரில் கற்பகாம்பிகை, காஞ்சியில் காமாட்சி, காசியில் விசாலாட்சி, மதுரையில் மீனாட்சி, காலத்தியில் ஞான பூங்கோதை, எல்லாம் அம்பா தான். அம்பாளை கும்பிட்டுத்தான் மேலே போகணும். இந்த ஆண்டு கடவுள் கட்டளை நாகரத்னம் இந்த தலைப்புக்கு ஒத்துக்கிட்டாரு. என்னம்மா சரிதானா? இப்போ இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்? கல்கத்தாவுக்கு போகிறோம். முதல்ல கல்கத்தாவின் பெருமை, அப்புறம் பவதாரிணின்னா யாரு, யாரை பற்றி சொல்ல போறீங்க, அவளுக்கு என்ன பெருமை, இதுதான் இன்றைய சொற்பொழிவு. கல்கத்தாவுக்கு என்ன பெருமை? இந்தியாவினுடைய புகழை நிலைநாட்டிய 4 பேர் கல்கத்தாவில் பிறந்தவர்கள். ஒன்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி ஒரு சேனையவே உண்டாக்கி விட்டார் தெரியுமா? ஆண்களும் பெண்களும். இந்திய தேசிய இராணுவத்தில் 5000 பெண்களுக்கு மேல் இருந்தார்கள். பெண்கள் பட்டாளம் தனி, ஆண்கள் பட்டாளம் தனி. இந்தியாவை நோக்கி நான் சென்று வெள்ளக்காரனை விரட்டிவிட்டு டெல்லி சலோ, டெல்லியை நோக்கி சென்று நான் ஒரு புது ராஜ்யத்தை உண்டாக்குவேன் அப்படின்னு சொன்னவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஐஏஎஸ் பாஸ் பண்ணிவிட்டு அது வேண்டாம்னு விட்டுட்டு வந்தவர். அவர் பிறந்தது கல்கத்தா. பாண்டிச்சேரி போயிருக்கீங்களா? மதர் ஆசிரமம் போயிருக்கீங்களா? மதர்னா யாரு? பிரான்ஸ் நாட்டிலேருந்து வந்த பொண்ணு, மிரா அல்பான்சான்னு பேர். பிரான்ஸில் பாரிஸ்லேருந்து வந்த பொண்ணு. எப்படி வந்தது அந்த பொண்ணு? கிறிஸ்தவ பொண்ணு, மறக்காதீங்க. அப்படி பூஜையில் உட்காருமா, ஒரு எதிர்த்தாப்பில் தாடி மீசையோட ஒருத்தர் தெரிவாரா. யார் அவர்? எப்போ பூஜை பண்ணாலும் இவர் முகம்தானே வருது. யார் இவர் தெரியல. கணவர்கிட்ட சொல்லுது அந்த பொண்ணு, ஒரு 35 வயசுக்குள்ள இருக்கும். யாரோ ஒருத்தர் இப்படி வர்றாரு, தெரியலம்மா. கணவர் இந்தியாவுக்கு வந்தார், பாண்டிச்சேரிக்கு வந்தார். அங்கே ஒருத்தரை பார்த்தாரு. அட, என் மனைவியினுடைய கனவில் வந்தவர் இவர்தான். பூஜை பண்ணுற பொழுது காட்சி கொடுத்தாரே, அது இவர்தான். உடனே போனாரா, பிரான்ஸிலிருந்து அம்மாவை கூட்டிகிட்டு வந்தார் மனைவியை. கணவன்னா அப்படி இல்லையா இருக்கணும். பொண்டாட்டி ஆசைப்பட்டதுக்காக எங்கேருந்து கூட்டிக்கிட்டு வர்றாரு. பிரான்ஸுக்கு போய் கூட்டிக்கிட்டு வந்து பாண்டிச்சேரியில் காமிச்சா இந்த பொண்ணு காலில் விழுந்துருச்சு. சுவாமி, என்னை சிஷ்யையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் யார் தெரியுமா? மகான் அரவிந்தர். மகான் அரவிந்தர் ஜெயிலில் கொண்டே போட்டான் வெள்ளக்காரன். ஜெயிலில் எல்லாம் கிருஷ்ணனா தெரிஞ்சுதான். ஜெயிலர் கிருஷ்ணன், அந்த ரூமில் இருக்கிறவன் கிருஷ்ணன். எல்லாம் கண்ணன், எல்லாம் கண்ணன். உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை, எல்லாம் கண்ணன். நம்மாழ்வார் பாடுவார், எல்லாம் கிருஷ்ணன். அவர்தான் மகான் அரவிந்தர். அவர் பிறந்தது கல்கத்தாவில். விவேகானந்த சுவாமி நம்மளை பற்றியெல்லாம் ஊரில் உலகத்தில் என்ன தெரியுமா சொன்னா? இந்துக்களா? ஐயையோ, காட்டு மிராண்டிகள். நமக்கு கொடுத்த பட்டம் இவங்க. இந்தியா பாரத நாடு தோன்ற பொழுது இவங்க ஊரே கிடையாது. அப்படிப்பட்ட காலம். அவன் சொல்றான் நம்மளை பார்த்து, இவன் பூரா காட்டு மிராண்டிகள். கல்லை கும்பிடுவார்கள், மரத்தை கும்பிடுவார்கள், மண்ணை கும்பிடுவார்கள். இவர்கள் பாம்பை கும்பிடுவார்கள், பல்லியை கும்பிடுவார்கள். காட்டு மிராண்டிகள் இப்படின்னு அமெரிக்காக்காரன் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சான். 1893 சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போனார். சிகாகோன்னு ஒரு ஊர். நான் ஒரு தரம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். சிகாகோவில் பேசினார். பெரிய மகாநாடு, 7000 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். சர்வ மத மகாநாடு. கிறிஸ்டியன்ஸ் அதிகம், புத்திஸ்ட் ஒரு பக்கம், எல்லாரும் இருக்கிறான். இந்து மதத்துக்கு நாதியே இல்லை. இங்கே பேப்பரில் செய்தி வந்துச்சான். எந்த ஊரில்? இந்தியாவில் சிகாகோவில் சர்வ மத மகாநாடு நடக்கிறது, முடிந்தவர்கள் வரலாம். ஒரு இந்து ஒருத்தர் எந்திரிச்சாராம், நம்ம போகலாமான்னு கேட்டாராம். பத்திரிகைக்காரன் சொன்னானா, எதுக்கு போகணும்,
அங்கே போய் இந்தியான்னு ஒரு நாடு இருக்குது, எல்லாத்துக்கும் கீழ்ப்பட்ட நாடு, ஒன்றத்துக்கும் லாயக்கில்லாத நாடு அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கா? அங்கே போய் பாருங்க, போர்டு போட்டிருப்பான அந்த காலத்தில், நாய்களும் இந்தியர்களும் பிரவேசிக்கக்கூடாது. டாக்ஸ் அண்ட் இண்டியன்ஸ் நாட் அலவுடு. இந்த அநியாயத்தை பற்றியலா? வெள்ளைக்காரங்க அவ்வளவு திமிரு. நாய்களும் இந்தியர்களும் பிரவேசிக்கக்கூடாது. அப்போ யாரும் போகலை, சுவாமி விவேகானந்தர் மட்டும் போனார். 1893 மார்ச் மாதம்னு சொன்னாங்க. இவர் புறப்பட்டு போயிட்டார். கையில் காசு இல்லை, சாமியார். சென்னையில் ஒரு புண்ணியவான் 23 வயசு பையன், அழகிய சிங்கம்னு பேர். அழகிய சிங்கம் ஐயங்கார் அப்படின்ன உடனே ஒரு 60 வயசு நினைக்காதீங்க, சின்ன பிள்ளை, 23 வயசு, கல்லூரி மாணவர். அவரு போனாராம், எல்லார்ட்டையும் 50 காசு வாங்கினாராம், ₹1/2. 1500 மாணவர்கள் 750 ரூபா கொடுத்தாங்களாம். எதுக்கு? சுவாமியை அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்கு. பணம் பத்தலை. 750, அந்த காலத்து 750 ரூபாம்மா, பணம் பத்தலை. என்ன செய்கிறது? ராமநாதபுரம் மகாராஜா பாஸ்கர சேதுபதி புண்ணியவான் மேற்கொண்டு 500 ரூபா கொடுத்தாராம். 750 500 1250 1250 ரூபா. அப்பா சாமியை அனுப்பிச்சு விட்டாங்க. திரும்பி வர்றதுக்கு எப்படி இருக்கும்? 1250 ரூபா கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. சரி, சாமி வந்தாரா? சிகாகோ பகுதிக்கு ஒத்தி வச்சாச்சு மகாநாட்டேன்ட்டேன். எப்போ? மார்ச்சில் நடக்க வேண்டிய மகாநாடு செப்டம்பர் 11ன்ட்டேன். இந்த அமெரிக்காவுக்கும் செப்டம்பர் 11க்கும் ஏகப்பட்ட ஒத்துமை உண்டு. இந்த ரெட்ட கோபுரத்தை தாக்குனதெல்லாம் அப்பத்தான் செப்டம்பர்ன்ட்ட. எங்கெங்க? மார்ச்லேருந்து செப்டம்பர். நம்ம பயலுக தான் அந்த காலத்தில் மார்ச்சில் எக்ஸாம் ஃபெயிலாக போயிட்டா செப்டம்பரில் எக்ஸாம் எழுதுவாங்க. இப்போ மார்ச்சில் நடக்க வேண்டிய அந்த பெரிய மகாநாடு செப்டம்பர்னு ஒத்தி போட்டு விட்டான். இன்னும் 5-6 மாதம் இருக்கே, சோத்துக்கு என்ன செய்கிறது? என்னங்க, எந்த நாடு? அமெரிக்கா. ஒரு வீட்டு வாசப்படியில் போய், சுவாமிஜி, அம்மா பவதாரிணி வந்துட்டாளா? பவதாரிணி, அம்மா பவதாரிணி கும்பிட்டபடி இருக்கார். கதவை திறந்தது, ஒரு வெள்ளைக்கார அம்மா வந்து நிற்கிறான். ஹூ ஆர் யூ? நீ யாரு? ஐ ஆம் ஃப்ரம் இந்தியா. நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன். முகத்தை பார்க்குறா, பிரகாசமாக இருக்கு, ஜோதி பிரகாசம். 30 வயசுமா விவேகானந்தருக்கு. அப்போ என்ன வயசு? 30. 1863 பிறந்தார். இது 1893. 30 வயசு இளைஞர். அப்படி பார்க்குறாள்ல. கம்மின் உள்ள வந்து உட்காரு. சாப்பிட்டியா? சாப்பாடு போட்டான். பேச ஆரம்பிச்சார். கேட்டான். விவரமுள்ள ஆடுன்னு தெரிஞ்சு போச்சு. எப்பவும் நம்ம பேசினாத்தான் நமக்கு அறிவு இருக்கா இல்லையான்னே தெரியும். இதுக்காகத்தான் அறிவில்லாத ரொம்ப பேர் கம்முன்னு உட்கார்ந்துடுறது. எதுக்குடா வாயை திறந்து நம்மளை காட்டி கொடுப்பானே. பேச ஆரம்பிச்சாரா, அடுத்த வீடு எய்த்த வீடு தெருவூரை வந்து உட்கார்ந்துருச்சு. ஹே ஹஸ் காட் சம்திங். இந்த ஆள்கிட்ட என்னமோ இருக்குடா, நம்மளுக்கு தெரியாதது என்னமோ இருக்கு. இவன் இந்தியாவிலேருந்து வந்திருக்கான். இந்த ஆள் பெரிய ஆள். கூட்டம் சேர்ந்து போச்சு. நரேந்திரனுக்கு ரசிகர் மன்றம் வைக்கிறாப்பல. சாமிக்கு இயற்பெயர் தெரியுமா? நரேந்திரன். அது என்னமோ இந்தியா நல்லா இருக்கணும்னா நரேந்திரனுங்கிற பேரில் ஒருத்தர் வந்தாத்தான் இந்தியா நல்லா இருக்கும் போல இருக்கு. அப்பவும் அப்படித்தான், இப்பவும் அப்படித்தான். நரேந்திரன் கெட்டிக்கார பிள்ளை. 6 மாதம் ராஜோபச்சாரம். சிகாகோவுக்கு போனாரா, 7000 பேர் உட்கார்ந்துருந்தானா, நீங்கள் பேசணும்ட்டாங்க. கை கால் ஆடுது. 7000 பேர், 30 வயசு பிள்ளை. நான் இதுவரைக்கும் இப்படி கூட்டத்தை பார்த்ததில்லை. நான் என்னத்தை பேச போகிறேன்? எதிர்த்தாப்புல பவதாரிணி காட்சி அளிக்கிறாள். போ. பக்கத்தில் பகவான் ராமகிருஷ்ணர். நான் மூலமூர்த்தி, நீ உற்சவ மூர்த்தி, போ. மூலமூர்த்தி அசையப்படாது, உற்சவ மூர்த்தி அசையாமல் இருக்கப்படாது. நான் சொல்கிறது புரியுதா தாயி? அம்பாள் சிலை உள்ளே இருக்க அசையப்படாது. தோளில் தூக்கிட்டு வரமே, அவள் அசையாமல் இருக்கப்படாது.
நான் மூலமூர்த்தி, நீ உற்சவமூர்த்தி, போ. 1000 ஞான பலம். யாரு கொடுத்தா? பவதாரிணி. அப்படியே போனாரா, 7000 பேரையும் பார்த்தாரா. பெரிய கட்டடமுங்க. அந்த கட்டடத்தில் அப்படி பார்த்தாரா, 7 வார்த்தை. 7000 பேர் எந்திரிச்சு நின்று கையை தட்டினாங்க. 7 வார்த்தை. 7 வார்த்தை. மை டியர் சிஸ்டர்ஸ் அண்டு பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா, என் அன்புக்குரிய அமெரிக்க சகோதரிகளே, சகோதரர்களே. இதில் என்ன சார் இருக்கு கையை தட்டுறதுக்கு? இது வரைக்கும் பேசின அத்தனை பேரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், சீமான்களே சீமாட்டிகளே. என்ன இந்த ஆடு இந்தியாவிலேருந்து வந்து எங்களை எல்லாம் அக்கா தங்கச்சியா அண்ணன் தம்பியா மாற்றி சகோதரர்களே சகோதரிகளேன்ட்டாரு. ஆகா, உலக மக்களை எல்லாம் சகோதரனாகவும் சகோதரியாகவும் கருதக்கூடிய ஒரே மதம் இந்து மதம் என்பதை இந்த சாமி நிலைநாட்டி விட்டார். இந்த கைதட்டி யாருக்கு? யாருக்குமா? விவேகானந்தருக்கு. என்னங்க எப்படி இருக்கும்? இவருக்கு யானை பலம் வந்துருச்சு. எல்லாரும் கையை தட்டி விட்டான். அன்னைக்கு இவர் தாங்க மேன் ஆஃப் தி மேட்ச். சும்மா சக்க போட்டு பேசி விட்டார். எல்லாம் அசந்தே போனான். என்ன தெரியுமா சொன்னார்? ஒரு சின்ன கதை சொன்னார். தவளை கதை. ஒரு கிணறு, கிணத்துக்குள்ளே ஒரு தவளை. அது கிணத்தை தவிர வெளியில் போனது இல்லை. கிணறு தான் அதுக்கு உலகம். உலகம் எவ்வளவு பெருசு? இவ்வளவு பெருசு. எவ்வளவு பெருசு? கிணறு அளவு பெருசு. ஒரு நாள் கடல் தவளையை உள்ள எவனோ தூக்கி போட்டு விட்டாங்க. தண்ணியோட வந்துச்சு, ஊற்றிட்டாங்க. கடல் தவளை வந்துருச்சு. ஏய், எங்கேருந்து வர்றேன்? நான் கடல்ல இருந்து வரேன். கடலா? அது எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும். பெருசுன்னா இவ்வளவு பெருசாக இருக்குமா? எது? இந்த கிணத்து தவளை. இல்லை, இன்னும் பெருசு. இவ்வளவு பெருசாக இருக்குமா? இல்லை, இவ்வளவு பெருசா இருக்குமா? இல்லை, இன்னும் பெருசு. அந்த கிணத்தை ஒரு ஜம்ப் பண்ணிச்சு கிணத்தை தவளை. இவ்வளவு பெருசா இருக்குமா? போடா முட்டாளே, இது மாதிரி 10000 மடங்கு பெருசு. அப்படியா? அப்படி ஒரு கடல் இருக்க முடியாது, நீ போய் சொல்ற. கதை முடிஞ்சு போச்சு. இதுல என்னமா இருக்கு? இந்த கையை தட்டுறதுக்கு என்ன இருக்கு? இந்த நம்ம ஜாதிக்காரன்னு கையை தட்டினாங்களா? நம்ம ஊர்க்காரன்னு கையை தட்டினாங்களா? நம்ம நாட்டுக்காரன்னு கையை தட்டினாங்களா? என்ன தெரியுமா இருக்குதுல? நீங்கள் எல்லாம் கிறிஸ்தவத்தை தவிர வேற ஒன்றும் தெரியாம அதுதான் உலகம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற கிணற்று தவளைகள். சாமியை எப்படி கும்பிடணும்? சிலுவை போட்டு தான் கும்பிடணும். வேற அதெல்லாம் கூடாது. என்னைக்கு கோயிலுக்கு போகணும்? ஞாயிற்றுக்கிழமை தான் போகணும். ஒரு கண்டிப்பு இருக்குல்ல, அதுக்கு மேலே போகக்கூடாது. பைபிளை தவிர வேற எதையும் படிக்கப்படாது. படித்தா கெட்டு போவீங்க. படித்தா மாறிடுவேன். இந்த குதிரைக்கு கடிவாளம் போட்டுட்டு கண்ணில் ஒரு மூடி போடுவான், பார்த்துருக்கீங்களா? இந்து மதம் அப்படி இல்லை. கடல் தவளை மாதிரி எந்த மதத்தை வேணாலும் படி, எந்த மதத்துக்கு வேணாலும் போ. ஆனால் கடைசியில் ஆராய்ந்து பார்த்து விட்டு இந்து மதத்துக்குத்தான் திரும்பி வருவாய். கடல் தவளை எல்லாம் சுத்தம் இல்லை, நீங்கள்லாம் கிணத்து தவளைகள். அதனால ஒன்றை விட்டா கதியும் இல்லை, ஓடிப்போனா விதியும் இல்லைன்னு அதோட உட்கார்ந்துட்டீங்க. இந்து மதம் கடல் தவளை. சொல்ல வேண்டியதை என்ன அழகா சாமி சொல்லிவிட்டாரு. 30 வயசு பிள்ளை, பிறந்தது எந்த ஊர்? கல்கத்தா. எல்லாம் அசந்து போனாங்க. ஒரு அழகான அமெரிக்க பொண்ணு, கெட்டிக்காரி. இந்த சாமியார் நல்லா இருக்காரு, அழகா வேற இருக்காரு. 30 வயசு, அறிவாளியாகவும் இருக்காரு. வளைச்சு போட்டணும் தீர்மானம் பண்ணி பிடிச்சு. கூட்டம். அந்த பொண்ணு பக்கத்தில் வருது. ஹை ஹீல் ஷூ, கிட்டு குட்டை பாவாடை, சும்மா நல்ல அழகான பொண்ணு. சும்மா இல்லை, வந்துடுச்சு. சாமியை பார்க்குது. வாட் டு யூ வாண்ட்? உனக்கு என்ன வேணும் சொல்லணும். ஐ லவ் யூ, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படித்தானே சொல்லணும். அசிங்கம். ஒரு பொண்ணு அப்படி சொல்லுமா? வெக்கம். இத்தனை பேருக்கு முன்னால் அப்படி சொல்ல முடியுமா? சொல்லப்படாது. ஆனால் சொன்னத்தன் காரியம் நடக்கும். வாயை மூடிக்கிட்டு போனால் இந்த ஆள் இந்தியாவுக்கு போயிடுவார். விட்டுறப்படாது. இந்த வாய்ப்பு போனால் இனிமே கிடைக்காது. இப்படி பார்த்த சுவாமிஜி, வாட் டு யூ வாண்ட்? ஐ வாண்ட் டு ஹேவ் எ சன் லைக் யூ. உங்களைப் போலே ஒரு மகனை பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன். சுற்றி வளைச்சு தொட்டு விட்டாளா?
உங்களை மாதிரி ஒரு மகன் வேணும்னா என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், உங்களை மாதிரி ஒரு பிள்ளை எனக்கு வேணும். சொல்ல வேண்டியதை கெட்டிக்கார பொண்ணு நாசூக்கா அழகா சொல்லிவிட்டா. நம்ம காலத்து சாமியாராக இருந்தா, சே அமெரிக்காரிகளில் கூப்பிடுறா தேங்க்யூன்ட்டு பின்னாலே போயிருப்பார். நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன் போயிருப்பாரா இல்லையா? இது சுவாமிஜி விவேகானந்தர் பவதாரிணியினுடைய பிள்ளை. என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு என்னம்மா வேணும்? என்ன மாதிரி பிள்ளை? ஐயையோ என்ன மாதிரி என்ன பிள்ளை? நானே உனக்கு பிள்ளை. ஐ ஆம் யுவர் சன் மை டியர் மதர். அம்மா நானே உனக்கு பிள்ளை. ஓஞ்சு போனா. திஸ் இஸ் இந்தியா. என்ன அர்த்தம்? இதுதான் இந்தியா. பெண்டாட்டியை தவிர அத்தனை பெண்களும் தாய்க்கு சமானம். அதுதான் இந்தியா. என்ன சொல்லிவிட்டார் இவர்? என்ன அம்மான்ட்டாரு. நான் டேடி, நான் வந்து டார்லிங்னு கூப்பிடுவார்னு நினைச்சேன். இந்த மனுஷன் என்ன அம்மான்னு கூப்பிட்டு விட்டாரே. இந்தியாவில் பொண்டாட்டியை தவிர மற்ற பெண்கள் எல்லாம் தாய்க்கு சமானம். தெரியுமா? தம்பி சம்சாரம் மகளுக்கு சமானம். அண்ணன் மனைவி தாய்க்கு சமானம். நம்ம பழக்கம், நம்ம பண்பாடு. ஆனால் அமெரிக்காவில் தாயை தவிர அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் சொல்லக்கூடாது. புரியுதா? அவ அரண்டு போனோம். அன்னி பெசன்ட்னு ஒரு அம்மா, அவங்க பெரிய ஆள், ஹோம் ரூல் மூமெண்ட். அழகா சொன்னாங்க, நம்ம அமெரிக்கன்ஸ் தப்பு பண்ணிவிட்டோம். என்ன தப்பு? நம்ம சாமியார்களை இந்தியாவுக்கு அனுப்பிச்சு நம்ம தப்பு பண்ணிவிட்டோம். இந்தியாவிலிருந்து இப்படி ஒரு 4 சாமியார் அமெரிக்காவுக்கு வந்திருந்தா, ஐயோ அமெரிக்கா இந்தியா மாதிரி சிறப்பாயிருமே. சொன்னது சாதாரணப்பட்ட ஆள் இல்லைங்க. ஹோம் ரூல் மூமெண்ட் அன்னி பெசன்ட் கொடி கட்டி பறந்தாரா? யாரு காரணம்? பவதாரிணி காரணம். சார் யாரு சார் இந்த பவதாரிணி? இப்ப கதைக்குள்ள பாரு. கல்கத்தாவுக்கு என்ன புகழ்? நேதாஜி பிறந்தது கல்கத்தா, விவேகானந்தர் கல்கத்தா, அரவிந்தர் கல்கத்தா, தாகூர் கீதாஞ்சலி, நோபல் பரிசு பெற்ற கீதாஞ்சலி. ஒன்னே ஒன்று சொல்லவா? அதிலிருந்து தாகூர் ஒரு நாள் தூங்கினாராம். கடவுள் கனவுல வந்துட்டார். ஏய் நாளைக்கு மத்தியானம் உன் வீட்டுக்கு வரப்போகிறேன் 1 மணிக்கு. ஆகா, நாளைக்கு கடவுள் நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாரா? முடிச்சுக்கிட்டாரு. வீடெல்லாம் சுத்தம் பண்ணி அழகாக எல்லா இடத்துலையும் கோலம் போட்டு விளக்கேற்றி வச்சு பழம் வச்சு சாம்பிராணி ஏற்றி காத்துக்கிட்டு இருக்காரு. எப்போ வர்றேன்னாரு? 1 மணிக்கு. 12 மணி ரெடியாக உட்கார்ந்துருக்காரு. கடவுள் வருவார், கடவுள் வருவார். வாசக்கதவை திறந்து வச்சு ஊதுபத்தி புகையுது. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கார். ஒரு கிழமை 95 வயசு. ஐயா கொஞ்சங்கண்ண உட்கார்ந்துட்டு போகிறேன். அட பாவி, இங்கெல்லாம் உட்காரப்படாது, கடவுள் வரப்போறார். நீ பாட்டுக்கு செத்து தொலைச்சின்னா கடவுள் வரமாட்டார். தீட்டு போடா. சாமி கால் வலிக்குது, ஒரு அரை நிமிஷம் கூட உட்கார முடியலை, ரொம்ப கஷ்டமாக உட்காந்துட்டு பிரம்பு எடுத்து போட்டாரு காலில் ஒரு போடு. போடா, கடவுள் வர்ற நேரத்தில் கிழமை நீ வர்ற போ. இந்த ஆள் போயிட்டான். 12:15. குஷ்டரோகி, உடம்பெல்லாம் அழுகி போச்சு. அந்த வியாதிக்கு பேர் தெரியுமாம்மா? தமிழில் தொழுநோய். குஷ்டரோகத்துக்கு என்ன பேர்? தொழுநோய். ஏன்? எல்லா நோயும் அதை தொழுமா. அது அவ்வளவு மோசமான நோயாம். அதனால அதுக்கு என்ன பேர் வச்சேன்? தொழுநோய். அப்படியே உடம்பு அழுகி வடிக்குது. சாமி கொஞ்சம் படுத்துக்கிறேன். போடா போடா போடா, கடவுள் வரப்போறாரு. குஷ்டரோகியை பார்த்தா கடவுளுக்கு ஆகாது. எப்படி இருக்கு? நீ வராத போ. முடியலை சாமி, கொஞ்சம் சாஞ்சுக்கிறேன். உட்காந்துட்டேன். எடுத்தாரு பெரம்ப, போட்டாரு முதுகில் ஒரு போடு. எந்திரிச்சு போயிட்டேன். 11:55. இன்னும் 5 நிமிஷத்தில் கடவுள் வரப்போறார். அல்ல 12:55. இன்னும் 5 நிமிஷத்தில் கடவுள் வரப்போறார். வயிற்றுல பிள்ளை, கர்ப்பிணி, கடவுளுக்கு சமானம். வயிற்றுல பிள்ளையோட ஒரு பொண்ணு வந்தா அவள் கடவுளுக்கு சமானம். அது குடியிருந்த கோயில். கஷ்டப்பட்டு வர்றா. சாமி மயக்கமா வருது, கொஞ்சம் உட்கார்ற. ஐயோ குழந்தை பிறந்துட்டா தீட்டு, கடவுள் வரமாட்டார். வரமாட்டார்ல கடவுள். இது எப்படி இருக்கு? தீட்டான் வரமாட்டானா?
அதுக்கும் கருவறைன்னு பேரு, இதுக்கும் கருவறைன்னு பேரம்மா. புரியுதா? அம்மா வயிற்றுல பிள்ளை இருக்கிறது, அதுக்கு என்னம்மா பேரு? கருவறை. ஞாபகம் வச்சுங்க. போ, நிற்காதே. இல்லை சாமி, கொஞ்சம் படுக்கிறேன். தலையில் ஒரு அடி போட்டார், வாங்கிக்கிட்டு போயிட்டா. மணியாச்சு, கடவுளை காணோம். சொன்ன நேரம் முடிஞ்சு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம். கடவுள் ஏமாற்றி விட்டார். ராத்திரிக்கு தூங்குறாரு தாகூர், கடவுள் கனவுல வர்றார். நீ என்ன கனவுல வர்ற, நனவுல வர்றேன்னு சொல்லிவிட்டு ஏமாற்றி விட்ட. இன்னைக்கு வர்றேன்னு இல்லை, வரல இல்லை. யார சொன்னா? முதல்ல கிழவனா வந்தேன், காலில் அடிச்சு விட்டேன். குஷ்டரோகியா வந்தேன், முதுகில் அடிச்சு விட்டேன். தாய்க்குலம் கர்ப்பிணி பொண்ணா வந்தேன், பாவி, அப்போ கூட இறக்கம் இல்லை, தலையில் அடிச்சு விட்டேன். உங்ககிட்ட அடி வாங்க முடியாது, நான் வரமாட்டேன், போ. புரியுதா? கடவுள் எப்படி வருவாரம்மா? எப்படி வேணாலும் வருவார். இந்த கதையை சொன்னது யாரு? தாகூர். கீதாஞ்சலி. தாகூர் பிறந்தது கல்கத்தா, விவேகானந்தர் பிறந்தது கல்கத்தா, நேதாஜி பிறந்தது கல்கத்தா, அரவிந்தர் பிறந்தது கல்கத்தா. தன்னுடைய வருமானங்களில் பெரும் பகுதியை தானமாக கொடுத்துவிட்டு இந்தியா வாழ வேண்டும் என்று பல ஆண்டுகள் வாழ்ந்த டாட்டா இப்போ இறந்து போனாரே. டாட்டா குடும்பத்தார் வாழ்ந்தது பூரா கல்கத்தா. ஜப்பான்காரன் இந்தியாவில் குண்டு போடுறேன் நானா. நேதாஜி போனாராம், இந்தியாவில் எங்கே வேணாலும் குண்டு போடு, கல்கத்தாவில் மட்டும் போட்டுறாதேன். ஏன்? எங்கள் இண்டஸ்ட்ரி பூரா அங்கே தான் இருக்குது, எங்கள் தொழில் பூரா அங்கே தான் இருக்குது. நீ போட்டின்னா பல பேர் வாழ்க்கை போயிடும். எப்படி இருக்கு? எல்லாம் கல்கத்தா. பக்கிம் சந்திரர் அவர் வாழ்ந்தது கல்கத்தா. என்னங்க சொல்ல வேண்டிய ஆளை விட்டுட்டீங்களே. ராமகிருஷ்ணர் வாழ்ந்த இடம் கல்கத்தா. அதுக்கு மேல ஒரு ஆள் உண்டா? பகவான் ராமகிருஷ்ணர். விவேகானந்தரை பக்குவப்படுத்திய மகா ஞானி பகவான் ராமகிருஷ்ணர் வாழ்ந்த இடம் கல்கத்தா. இத்தனை பேரும் பவதாரிணியை கும்பிட்டவர்கள். யாரு பவதாரிணி? கல்கத்தாவில் 2 காளி கோயில், டவுனுக்குள்ள ஒரு காளி கோயில். கல்கத்தான்னு பேர் ஏன் தெரியுமா வந்துச்சு? காளிகாட், காளி கட்டம். அங்க யாரு ராணி? மகா காளி. காளி கட்டம். அதான் பின்னால காளிகட், காளிகட் கல்கத்தான்னு ஆகிப்போச்சு தமிழ்ல. 2 காளி கோயில். ஒன்று ஊருக்கு நடுவில். காளி பயங்கரமாக இருப்பா, பார்த்துருக்கீங்களா? வாயத்திறப்பா இந்த நாக்கு இதுவரைக்கும் தொங்கும். கல்கத்தா காளி. ஊர் மக்கள் எல்லாம் பயப்படுவாங்க. அவளுக்கு பலி உண்டு. நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் முறை கல்கத்தா தமிழ்ச்சங்கத்தில் பேசுகிறதுக்காக போனேன். ஐயா, அந்த காளி கோயிலை பார்க்கணும்னே. போங்க, பையில் 10 ரூபாய்க்கு மேலே வச்சுக்கிறாதீங்க. ஏன்? எடுத்துக்கிட்டு விட்டுருவாங்க. அப்போவே கெட்டு போச்சு, எடுத்துக்கிட்டு விட்டுருவாங்க. நான் சொன்னபடி 10 ரூபா தான் வச்சுருந்தேன் கையில். அப்போல்லாம் 10 ரூபாய்க்கு மதிப்பு உண்டு. உள்ளே போனான்னா குனின்னா, அதை மொழி ஏதோ புரிஞ்சுக்கிட்டேன். குனிஞ்சனா என் பையிலேருந்து 10 ரூபாய் எடுத்துவிட்டேன். அடித்தான் பாருங்க முதுகில் ஒரு அடி. ஏண்டான்னு கேட்டால் என் பாவம் போயிடுமா. அவன் அடித்து நான் அடி வாங்கினா என்ன போகும்? என் பாவம் போயிடும். அவன் அடித்த அடியில் எனக்கு நாக்கு தொங்கி போச்சு. காளிக்கு போட்டியா? ஆமாங்க, வெளியில் வந்தா படி கொடுக்குறாங்க. இது ஒரு காளி. இதுதான் கல்கத்தா பூரா. ஆனால் பவர்ஃபுல், அழகான திருமேனி, அற்புதமான காளி, மகா காளி. இருங்க, இது கங்கைக்கு இந்த பக்கம், கங்கைக்கு அக்கறையில். இந்த கங்கை கல்கத்தாவில் தான் போய் கடலோட கலக்குது, ஹூப்ளியில். 2300 கிலோமீட்டர் தாண்டி அக்கறையில் ஒரு இடம் தட்சிணேஸ்வரம். அங்கே ஒரு காளி. கீழே ஒரு மூர்த்தியை போட்டு மிதிச்சுக்கிட்டு நிற்பான். எந்த மூர்த்தி? ருத்ரமூர்த்தி. ருத்ரன்னா யாரு? அழிப்பவன். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம். பிரம்மா படைக்கிறவர், இந்த உடம்பை படைக்கிறவர். விஷ்ணு காப்பாற்றுறவர், ருத்ரன் அழிக்கிறவர். அம்மா பிள்ளைக்கு பால் கொடுத்து தொட்டியில் போட்டு
தூங்குடாங்கிறான்ல, அது மாதிரி நம்ம உடம்பையும் உசிரையும் வேற ஆக்கி உயிரை கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து இரு, அடுத்த பிறவி வரட்டும் அப்படின்னு ஓய்வு தர்றவர் ருத்ரமூர்த்தி. அம்பாள் ருத்ரமூர்த்திக்கு மேலே நிற்பா. எல்லாத்துக்கும் மேலே அவள் சாக்தம். உலகத்தை உண்டாக்கியது யார்? பராசக்தி. உலகத்தை காப்பாற்றுவது யார்? பராசக்தி. அழிப்பது யார்? பராசக்தி. அவளை ஒழிய அமரரும் இல்லை, அவளன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவளன்றி ஐவரால் ஆவதொன்றில்லை, அவளன்றி ஊர் புகும் ஆரறியேனே திருமந்திரம். இந்த காளி இவளது உயர்ந்தான், அழகா இருப்பா. அவளுக்கு பேருதான் பவதாரிணி. எங்கே? தட்சிணேஸ்வரம். தட்சிணேஸ்வரம் எங்கே இருக்கு? கங்கைக்கு அக்கறையில் இருக்கு தட்சிணேஸ்வரம். தட்சிணேஸ்வரத்து காளிதான் நம்முடைய பகவான் ராமகிருஷ்ணரால் வழிபடப்பட்டவள். இன்னும் ஒன்று சொல்லிவிடுறேன். கல்கத்தா போயிருக்கீங்கள்ல, இனிமே போனால் நான் சொல்கிற இடத்துக்கு போகணும். தாரகேஸ்வரம்னு ஒரு ஊர் போயிருக்கீங்களா? கல்கத்தாவிலிருந்து கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர். காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம். அந்த ஊருக்காரங்க என்ன தெரியுமா செய்வான்? ஒரு பெரிய கம்பில் இந்த பக்கம் ஒரு சட்டி, அந்த பக்கம் ஒரு சட்டி, 2 சட்டியிலையும் ஒரு குடம், சின்ன குடம், அதுக்குள்ளே தீர்த்தம் கொண்டுக்கிட்டு வருவான். கல்கத்தாவிலேருந்து கங்கா தீர்த்தம் ஹூபடியில் எடுத்து தோளில் தூக்கிக்கிட்டு 150 கிலோமீட்டர் நடப்பாங்க. 5 நாள் 6 நாள் நடை. பின்ன ஒரு நாள்லையா போக முடியும்? அங்கங்கே தங்கி பூஜை போட்டு 100 பேர் 200 பேர் நம்ம ஊரில் காவடி கொண்டு போகிறான் பாருங்க, அது மாதிரி தீர்த்த காவடி தண்ணீர் கொண்டு போய் அந்த தாரகேஸ்வரத்துக்கு போவாங்க. தாரகேஸ்வரம் சிவன் கோயில். சிவபெருமான் பெரிய லிங்கம், சின்ன சன்னதி, 10 பேருக்கு மேலே நிற்க முடியாது. நான் உள்ளே மாட்டிக்கிட்டு பட்டபாடு எனக்கு தெரியும். பூரா குண்டு குண்டான ஆளுங்க வந்துட்டாங்க. எங்கே ஆளை விட ஆடு சிவகாசியில் இருந்தால் வயிறு விருதுநகர் தாண்டிடும். இவங்களுக்குள்ளே மாட்டிக்கிட்டு நான் பட்டபாடு எனக்கு தான் தெரியும். பஞ்சகம் இல்லாமல் வயிறை வளர்த்துருக்காங்க. அந்த ஊர் பரவாயில்ல, எல்லாம் ரசகுல்லா சாப்பிட்ட உடம்பு. கல்கத்தா சரி பரவாயில்ல. 10 பேருக்கு மேலே கருவறையில் நிற்க முடியாதுங்க. அபிஷேகம் பண்ணாங்களா, சிவலிங்கம் இருந்ததா, வெள்ளை துணியை சிவலிங்கத்துக்கு போர்த்தி இருக்காங்க. வெள்ளை துணியில் மேலே ஒரு துவாரம் இருக்கு. தண்ணியை ஊத்துனா அந்த துவாரத்தின் வழியா தண்ணி சிவலிங்கத்துக்கு உள்ளே போகுது, வெளியில் வராது. எங்கே போகுது தெரியாது. நம்புறீங்களா? போய் பாருங்க. அடுத்த வருஷம் வராமல போகிறேன், பார்த்துக்குவோம். சரிதானா? தண்ணி காணாமல் போயிருதமா? அந்த பக்கத்தில் ஒரு பெரிய குளம் இருக்கு. அந்த குளம் நிறைய தண்ணி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இந்த தண்ணி அங்கே போய் சேருதா என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் சிவன் சந்நிதியில் ஒரு சொட்டு தண்ணி இருக்காது. அபிஷேகம் பண்ண தண்ணி சிவலிங்கத்தின் தலையில் உள்ள துவாரத்தின் வழியா எப்படியோ போயிடுது. அந்த ஊரில் இந்த செட்டிநாட்டு ஆட்சிமார்கள் அங்கே ஒரு சத்திரம் கட்டியிருக்காங்க. எங்கே? தாரகேஸ்வரத்தில். அதில் இந்த மார்கழி மாதம் நீங்கள்லாம் இந்த காலையில் எந்திரிச்சு 5 மணிக்கு திருவம்பாவை திருப்பாவை பாடுறீங்களா இல்லையா? அது மாதிரி அவங்க திருப்பள்ளி எழுச்சி பாடுவாங்க. கோயில் சின்ன கோயில் தானே, திருப்பள்ளி எழுச்சி பாட்டை பாடிட்டு போவாங்க. திருப்பள்ளி எழுச்சி தெரியுதா? போற்றி என்பாள் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்கெணி துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்தெமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொடுவோம் சேற்றுதல் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இது முதல் பாட்டு. 10 பாட்டும் படிப்பாங்க. ஒரு வங்காளி பையன் சுனித்குமார் சாட்டர்ஜின்னு அவன் பேர். சுனித்குமார் சாட்டர்ஜி. அந்த பையன் இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே வந்தான். டேய் நல்லா இருக்குடா அந்த பாட்டு. அவனுக்கு தமிழ் தெரியாது, ஆனால் அந்த சவுண்டு இந்த ஒலி நல்லா இருக்கு. இவங்க பின்னாலே வர ஆரம்பிச்சிட்டான். 30 நாளும் வந்தான். அந்த பாட்டு மொழி தெரியலை, பாடமாயிடுச்சு. திருப்பெருந்துறை உரை சிவபெருமானேன், திருப்பெருந்துறை உரை
சிவபெருமானே. அந்த வரி அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. போன ஜென்மத்து புண்ணியம்மா, நீங்கள்லாம் இங்கே வந்து அருணகிரிநாதர் சபை மாதர் சபையில் இருந்து திருப்புகள் பாடுறீங்க கேட்குறீங்கன்னா எத்தனை ஜென்மத்து புண்ணியமோ உங்களை கொண்டாந்து சிவகாசியில் உட்கார வச்சிருக்கு. இல்லைன்னா வர முடியுமா? எங்கேயோ உட்காந்து என்னத்தையோ ஒன்றை பார்த்துக்கிட்டு இன்றைக்கி 4300 மெசேஜ் ரொம்ப அவசியம் பாருங்க. அப்படித்தான் உட்காந்துருப்பீங்க, இங்கே வருவீங்க. போன ஜென்மத்து புண்ணியம். இந்த பையனுக்கு சந்தோஷம். ஒரு அம்மாவை கேட்டேன், அம்மா இது என்ன லாங்குவேஜ்? இங்கிலீஷில். இது தமிழ். நான் தமிழ் படிக்கிறேன். வங்காளத்து பையன் தமிழ் படித்தான், நல்லா படித்தான். திருவாசகத்தை பூரா படித்தான். திருவாசகத்தில் முக்கியமான 7-8 தலைப்பை பெங்காலி லாங்குவேஜ் வங்காள மொழியில் மொழிபெயர்த்தான். சிவபெருமானன் வங்காளத்தில் இருக்குமா? நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, அப்படி டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு வங்காளத்தில் இருக்கு. இந்த சின்ன பையன் பண்ண வேலை. தன் பேரை மாற்றிக்கிட்டான். இனிமே ஐ ஆம் நாட் சுனித்குமார் சாட்டர்ஜி, நான் சுனித்குமார் சாட்டர்ஜி அல்ல, என் பெயர் நன்னெறி முருகன். நன்னெறி முருகன். நம்மெல்லாம் ரமேஷ் உமேஷ் காமேஷ்னு பேர் வைக்கிற காலத்தில் அவன் நன்னெறி முருகன்னு பேர் வச்சான். வங்காளத்து பையன். எந்த ஊர்? கல்கத்தா. கங்கை தண்ணியை காவிரியோட சேர்க்கணும்னு பாரதி பாடினார், ஞாபகம் இருக்கா? வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம். அந்த வங்காளத்துக்கு பக்கத்தில் இப்போ தான் கதைக்குள்ள போகிறேன். கமர்புகூர்னு ஒரு ஊர். கமர்புகூர் வங்காளத்தில் இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் உத்தேசமாக. நான் அங்கேயும் போய் பார்த்தேன். ஒரு ஆசை, இது ஊர் சுற்றியே பழக்கம். நமக்கு காலில் சக்கரம் கேட்டுக்கிடுங்க. வீட்டில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. தினம் ஓசியில் யாரோ சோறு போடுவாங்க, எல்லாம் ஓசி சாப்பாடு தான். கமர்புகூர். அங்கே சூதிராம் சாட்டர்ஜின்னு ஒருத்தர், மனைவி பேர் சந்திரமணி, குழந்தை இல்லை. கயாவுக்கு போய் கும்பிட்டாங்க. கயான்னு ஒரு ஊர் இருக்குது தெரியுமா? காசியில் இருந்து 256 கிலோமீட்டர் பீகார் ஸ்டேட்டில் இருக்குது கயா. கயாவில் போய் இந்த அம்மா கும்பிட்டாங்க. கயாவில் விஷ்ணு பெருமாளுக்கு பேர் தெரியுமா? கதாதரன், கதையை தரித்தவன். சாமி கையில் கதையோடு நிற்பார், கயாசுரம் மேலே நிற்பார். கதை. அங்கே போய் கும்பிட்டாளா, ராத்திரிக்கு ஏதோ ஒரு ஜோதி வந்து வயிற்றில் சேருது. 1836 1836 ஏதோ ஒரு ஜோதி வந்து சேருது. வீட்டுக்காரர்கிட்ட சொன்னா, பரவாயில்ல, கடவுள் கிருபை. 10வது மாதம் ஆண் குழந்தை. கதாதரன்னு பேர் வச்சாங்க. அங்கே தானே கும்பிட்டுருக்கு. அந்த குழந்தை தான் பின்னாலே ராமகிருஷ்ண பரமஹம்சர். 18/2/1836 பகவான் ராமகிருஷ்ணர் அவதாரம் செய்கிறார். 8 வயசு பிள்ளை அப்படி தெருவில் நடந்து போகுது. மேகம் இருளா இருக்கு, கொக்கு பறக்குது. அப்படி பார்த்துதா, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அப்படியே சமாதி ஆயிடுச்சு. சமாதின்னு தெரியுமாம்மா? மூச்சு மட்டும் ஓடும், மற்ற எல்லாம் நின்றும். உங்களை கேட்டால் இந்த கடைசி காலத்தில் சில பேர் அப்படியே கிடப்பான் பாருங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் கிடையாது. இது கடவுள் அருள். கோமா ஸ்டேஜ் இல்லைம்மா, அது மாதிரி. அப்படியே பார்த்தான் இந்த பிள்ளை. எதை பார்த்தான்? இருண்ட மேகத்தை பார்த்தான், பறந்த வெள்ளை கொக்க பார்த்தான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. விழுந்துட்டான். 3 மணி நேரம் 4 மணி நேரம் தண்ணியை தொளிச்சு முகத்தை தொடச்சி முழிச்சு பார்க்குறாங்க. என்ன மேலே கொக்கு பறந்துதா? அது திருநீர் மாதிரி தெரிஞ்சிச்சு. இந்த மேகம் கருப்பாக இருக்கா? அது சிவபெருமான் திருநீலகண்டம் மாதிரி தெரிஞ்சது. நான் திருநீலகண்டனையும் திருநீற்றையும் பார்த்தேன், சமாதியாகிவிட்டேன். கொக்கையும் மேகத்தையும் பார்த்தாலே திருநீரு சிவனும் ஞாபகத்துக்கு வருது. நம்ம திருநீரையும் சிவனையும் பார்த்தா கூட நமக்கு மற்றதுதான் ஞாபகத்துக்கு வருது. புரியுதா 2 பேருக்கும் வித்தியாசம்? அந்த பிள்ளை சமாதி ஆகிவிட்டான். சிவராத்திரி அன்னைக்கு ஒரு ட்ராமா போடுறாங்க. ஒரு பையன் சிவன் வேஷம். அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை, விழுந்துட்டான்.
போட்டு என்னடா பண்ணுறது, ஊர் மக்கள்லாம் வந்துட்டாங்களே. கமர்புகூர் சின்ன கிராமமா, அந்த காலத்தில் இந்த ஒன்றுமே கிடையாது, இந்த டிவி ரேடியோ யூடியூப்பு ஒன்றும் கிடையாது. எல்லாம் ராத்திரி சாப்பிட்டு விட்டு கோயிலில் வந்து உட்காருவாங்க. அதுக்கு தான் கோயிலில் பெரிய மண்டபம் கட்டினது. யாராவது ஒருத்தர் ராமாயணம், கந்தபுராணம், பெரிய புராணம் எல்லாம் சொல்லுவார். நிம்மதியாக கேட்டுட்டு ராத்திரி போய் நல்லா தூங்குவாங்க. எந்த மாத்திரையும் போட வேண்டாம். மாத்திரை போட்டால் தூக்கம் வராது, மயக்கம்தான் வரும். அப்படி ஒரு காலம். ட்ராமா போட்டாங்க. சிவன் வேஷத்துக்கு ஆள் இல்லை. ஐயையோ, சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான் இல்லாட்டா வெறும் ராத்திரியாவில் போயிடும். கதாதரா, நீ சிவன் வேஷம் போடுறியா? சரி, இந்த பிள்ளைக்கு சிவன் வேஷம் போட்டாங்க. மேடையில் கொண்டு நிறுத்தினாங்க. ஒரு அன்பர் வந்து சிவபெருமான் பாட்டுகளை படித்தாரா, அப்படியே சமாதி ஆயிட்டாங்க. சிவபெருமான் டயலாக்கு பேசணும், எங்கே பேசுறது, என்ன பேச முடியும்? நடிக்க வந்தவன் அப்படியே ஆகி போயிட்டான். சமாதி நிலை. ஒரு நாள் பூரா பேச்சில்ல. எல்லாரும் அரண்டு போய் ஓடி வந்து பார்த்தா மூச்சு ஓடுது, முகத்தில் கோடி சூரிய பிரகாசம். கடவுளோட இல்லை சேர்ந்து நிற்கிறான், இன்னும் சும்மாவா? அப்புறம் மூச்சு தெளிஞ்சுது. எல்லாரும் சொன்னாங்க, இனிமே இவனுக்கு வேஷமெல்லாம் போடாதே, இவன் நின்னாலே சிவன் நின்ன மாதிரி தான், என்னடா வேஷம் போடுறீங்க? புரியுதா தாயி? இவன் நின்னாலே சிவன் தான். ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்கப்படாது. எங்கள் ஊரில் ஒருத்தங்கிட்ட பொண்டாட்டி சொன்னான், நான் குரங்கா வேஷம் போட்டேன், பள்ளிக்கூடத்தில் படித்த போது நான் குரங்கு வேஷம் போட்டேன், செகண்ட் ப்ரைஸ் கிடைச்சதுன்னா. இவன் சொன்னான், வேஷம் போடாமல் சும்மா நின்னாலே ஃபஸ்ட்டு ப்ரைஸு கிடைச்சிருக்குமே. என்ன புரிஞ்சா சந்தோஷம், புரியாட்டி ரொம்ப சந்தோஷம். இவனே சிவபெருமான், இவனுக்கு என்னடா வேஷம் போடுறீங்க? அப்படிப்பட்ட அனுபவம். தட்சிணேஸ்வரத்தில் குருக்களா போய் சேர்ந்தார் கதாதரன். எந்த கோயில்? பவதாரிணியின் கோயில். இப்போத்தான் நம்ம பவதாரிணி கோயிலுக்குள்ளே போகிறோம். அம்பாள் சின்ன சந்நிதி, எதிர்த்தாப்புல 11 சிவன், ஏகாதச ருத்ரமூர்த்திகள், 11 சிவன் கோயில். கங்கை அந்த பக்கம், கங்கைக்கு முன்னாலே 11 சிவன் கோயில். அம்பாள் சந்நிதி இங்கே பக்கத்திலே ராதாகிருஷ்ணன், கிருஷ்ணகாந்தன், ராதாகிருஷ்ணன் சந்நிதி. ராதாகாந்தன் அந்த ஊரில் பேர். உமாகாந்தனுங்கிறீங்கள்ல, அது மாதிரி ராதாகாந்தன். உமாகாந்தன்னா என்ன அர்த்தம்? உமையினுடைய காதலன். ராதாகாந்தன்னா ராதையின் காதலன். கிருஷ்ண ராதாகாந்தன் தானே. ஏம்மா சத்யபாமா காந்தன்னு சொல்லப்படாதோ? ருக்மணி அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு இல்லாத காதல் ராதாவுக்கு உண்டு. சத்யபாமா கிருஷ்ணன் சொல்றீங்க, ருக்மணி கிருஷ்ணன் ராதா கிருஷ்ணன் சொல்றீங்களே. ராதை காதலுக்கு எடுத்துக்காட்டு. கண்ணனுக்காகவே வாழ்ந்தவள். பிருந்தாவனத்துக்கு போங்க, எல்லாம் ராதே 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 ராதேன்னு தான் சொல்லுவான் அந்த ஊரில் அத்தனை பேரும். இப்போ ராதாகாந்தர் கோயில். நம்ம ஆள் அங்கே பூசைக்கு போயிட்டார். பூசைக்கு போனால் பவதாரிணியை பார்க்குறார். பவதாரிணின்னா என்ன அர்த்தம்? பவம்னா துன்பம், தாரணி என்றால் அதை தவிர்க்கக்கூடியவள். அவள் காலில் விழுந்துட்டா துன்பமெல்லாம் ஓடி போயிடும். இந்த அம்பாளை கும்பிடுங்க, அவ்வளவு துன்பமும் ஓடி போயிடும். நீங்கள் நம்பணும், நம்பினாத்தான் கடவுள். கல்லுன்னு நினைச்சா கல்லு தான், கடவுள்னு நினைச்சா கடவுள் தான். சத்தியம். கல்லிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். கண்ணதாசன் வார்த்தை. கண்ணிலே அன்பு வேணும். பவதாரிணி கோயில். அம்மா தாயே என்ன அழகா இருக்கிற. எங்க அம்மா ரொம்ப அழகி. இந்த பிள்ளை யாரு? கதாதரன். இவர் தான் பின்னால ராமகிருஷ்ணர். அம்மா நீ சாப்பிட்டுருக்க மாட்டியே, இந்த சாப்பிடு. அம்பாளை சாப்பிடுவா. சாப்பிடலை. இவருக்கு தாங்க முடியலை. அம்மா நானும் இங்கே வழிபாடு பண்ணுறேன், உன் பூஜைக்கு வந்துட்டேன், ராத்திரி பகலாக உன்னோட தான் இருக்கிறேன். நீ எனக்கு உன்னுடைய உண்மையான தோற்றத்தை காட்ட வேண்டும். பவதாரிணி, உன்னுடைய உண்மையான தோற்றம். இது கல் விக்கிரகம், இது அடையாளம். எனக்கு உன்னுடைய உண்மையான தோற்றம் வேண்டும். அம்பாள் காட்டுவாளா?
6 மாதம் 7 மாதம் அழுதார் அழுதார் அழுதார். இந்த தண்ணியில் வேட்டியை முறுக்குன மாதிரி என் மனசை யாரோ முறுக்குறாங்க. என் வாழ்க்கை ஒவ்வொரு நாள் போய்கிட்டே இருக்கு. காலண்டரில் ஒவ்வொரு பேப்பரை கிழிக்கிற பொழுது என் வாழ்க்கையில் ஒரு நாள் கிழிபட்டு போகிறது. அம்மா, உன்னை பார்க்காமல் 60 நாள் ஆகிவிட்டது, 61 நாள் ஆகிவிட்டது, 70 நாள் ஆகிவிட்டது. அம்மா, இன்றைக்கு இரவு உன்னை பார்க்காவிட்டால், நேரில் எங்கள் அம்மாவை பார்ப்பது போல உன்னை பார்க்காவிட்டால் நான் இந்த வாளை எடுத்து என்னுடைய கழுத்தில் பாய்ச்சி கொண்டு செத்து போய் விடுவேன். நம்மள சொல்லிட்டு விட்டுருவோம். ராத்திரி 11 மணி அம்பாளுக்கு முன்னால் போய் நிற்கிறார். நீ எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும். மேலே அந்த வாள் இன்னும் மாட்டி கிடக்கு. அந்த கோயிலில் எடுத்துட்டார். அம்பாள் கலகல கலகலன்னு காட்சி கொடுத்தார். அம்பாள் மூச்சு விடுறது தெரியுது. கழுத்தில் போட்டிருக்கிற மாலை மேலையும் கீழையும் போயிட்டு, ஐயோ அம்பாள் மூச்சு விடுறா, நான் பார்த்துட்டேன். கை வளையல் குலுங்குகிறது. காலினில் சிலம்பு கொஞ்சம், கைவளை குலுங்க, முத்து மாலைகள் அசைய அம்பாள் அப்படியே காட்சி கொடுத்தாளா? சந்தோஷம் தாங்கலை. எங்கள் அம்மாவை பார்த்துட்டேன், கண்டேன் கண்டேன் கண்டேன், கண்ணுக்கினியன கண்டேன், கண்ணால் யானும் கண்டேன் காண்க. மாணிக்க வாசகர் அம்மாவை பார்த்துட்டேன், அம்மா இந்த சாப்பிடு ஊட்டினார். அம்மா சாப்பிட்டா. யாரு? பவதாரிணி. இவளது எளிமையாக யாரும் வந்ததில்லை. அவ்வளவுதான் கல்லாயிட்டா. இவருக்கு சந்தோஷம், அம்மாவை பார்த்தாச்சு போதும். அங்கேயே பணியாற்றினாரா? நம்ம ஊரில் இருக்கிறவன் சும்மா இருப்பானா? இவருக்கு கல்யாணம் பண்ணுன்னு ஆரம்பித்தாங்க. அது என்ன, அவன் மட்டும் நிம்மதியாக இருக்கிறது? ஏம்மா இருக்கலாமா? கஷ்டப்படணுமா இல்லையா? கல்யாணத்தை பண்ணும். ஒரு முறை கமர்பகூருக்கு பக்கத்தில் இன்னொரு ஊர். அந்த ஊர் நம்ம அம்மா சாரதாமணி அம்மையார் பிறந்த ஊர். ஜெகராம்பாடின்னு அதுக்கு பேர். என்ன பேர்? ஜெகராம்பாடி. ஜெகராம்பாடியில் ஒரு கல்யாண நிச்சயதார்த்தம். நான் அந்த இடத்தையும் போய் பார்த்தேன். எல்லாம் ராமகிருஷ்ண மடத்தில் எழுதி போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கூடம். எல்லாரும் கல்யாண நிச்சயதார்த்தமாக பொண்ணு மாப்பிள்ளையை வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கத்தில் சாரதாமணி தேவியார். சாரதாமணிக்கு 3 வயசு, சின்ன குழந்தை. அவங்க பாட்டி மடியில் வச்சுருக்கா. ஆண்களெல்லாம் அந்த பக்கம், பெண்களெல்லாம் இந்த பக்கம். பாட்டி என்ன கேட்குறா அந்த பேத்தியை பார்த்து, ஏய் சாரதா, நீ இவங்களில் யாரை கல்யாணம் பண்ணிக்குவே? யாரை பார்த்து? 3 வயசு பொண்ணு. அதுக்கு என்னமா தெரியும்? அந்த பொண்ணு இப்படி பார்த்தது. ஓரத்தில் 21 வயசு ராமகிருஷ்ணர் உட்கார்ந்துருக்கார், கதாதரன். கையை காமிச்சது இவரைத்தான். அடி பொடி, 21 வயசு, உனக்கு 3 வயசு, சீ, முடிஞ்சு போச்சு. அடையாளம் காட்டி விட்டது. 3 வயசுல தானே ஞானசம்பந்த பிள்ளையார் தோருடைய செதியன் பாடி பீருடைய பிரமாபுரம் மேதிய பெம்மான் இவன் அன்றே காட்டினாரா இல்லையா? 3 வயசுல தானே அம்பாள் மீனாட்சி மலையத்துவச பாண்டியனுக்கு முன்னால் தடாதகை பிராட்டியாக அக்னியிலிருந்து வந்தாளே. வயசு என்ன? 3 வயசு. சாரதை ராமகிருஷ்ணரை அடையாளம் காட்டினாள், 3 வயசு. அடுத்த 2 வருஷம் ஆச்சு. ராமகிருஷ்ணருக்கு சீரியஸாக கல்யாணம் பேசுகிறாங்க. ராமகிருஷ்ணர் சொன்னார், எனக்கு திருமணமானால் அந்த சாரதையோடு தான் திருமணம். எனக்காக அவள் வைக்கோலால் சுற்றப்பட்டு இருக்கிறாள். அம்மா புரியுதா புரியலையா? வைக்கோலால் சுற்றப்பட்டு இருக்கிறாள். அது என்ன வைக்கோலால்? பொண்ணை வைக்கோலை வச்சு சுற்றுவாங்களா? இல்லை. எங்கள் தாயார், எங்கள் ஊர் தேவகோட்டை, தோட்டம் போடுவாங்க. தோட்டத்தில் முதல்ல ஒரு புடலங்காய் வரும். முதல் காய் சாமிக்கு. இந்த புடலங்காயில் வைக்கோலை வச்சு சுற்றுவாங்க. ஏன்? எது முதல் புடலங்காயின்னு தெரியணுமா இல்லையா? 4-5 காய் வந்துட்டா எது முதல்லேன்னு தெரியாது. அதனால சாமிக்குன்னு நேர்ந்து விடுறத வைக்கோல் போட்டு சுற்றி வச்சிடுவாங்க. புடலங்காய் பெருசாக வந்த உடனே வைக்கோல் சுத்தினதை சாமிக்கு கொடுத்துருவாங்க.
அப்போது வைக்கோலால் சுத்தப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. சாரதை எனக்காக வைக்கோலால் சுற்றப்பட்டு காத்திருக்கிறாள். கல்யாணம் பேசினாங்க, முடிஞ்சு போச்சு கல்யாணம். மாப்பிள்ளைக்கு 24 வயசு, பொண்ணுக்கு 5 வயசு. பொண்டாட்டியை தூக்கி இடுப்பில் வச்சுக்கலாம். உங்களால் முடியுமா? அந்த காலம்மா பொண்ணு சின்ன பொண்ணு. கல்யாணத்தை பண்ணி அம்மா வீட்டில் விட்டு நம்ம ஆடு பவதாரிணிட்ட பூஜை ஆரம்பிச்சிட்டாரு. முக்கியமான செய்தி சொல்ல போகிறேன், அதுக்காகத்தான் அந்த தலைப்பு எடுத்தேன். அங்கே இருக்கார், எங்கே? கல்கத்தா தாண்டி தட்சிணேஸ்வரம். தட்சிணேஸ்வரத்தில் ஒரு நிகழ்ச்சி. அந்த கோயிலை கட்டினாங்க பாருங்க, அவன் நம்ம பவதாரிணி கோயிலை. அந்த அம்மா ஒரு ஜமீன்தாரிணி அம்மா. அந்த அம்மாவுடைய மாப்பிள்ளை ஒருத்தர். அந்த ஜமீன்தாரிணி அம்மாவுக்கு ராஜமணி தேவின்னு பேர். அவங்க தான் கோயிலை கட்டினவங்க. முன்னால் உட்கார்ந்துருக்காங்க. ராமகிருஷ்ணர் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுறார். எல்லாரும் கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஜமீன்தாரிணி அம்மாவுக்கு மனசு எங்கேயோ போயிடுச்சு. இன்னைக்கு கோர்ட்டில் கேஸு. நம்முடைய ஜமீனுக்கு சொந்தமான 1000 ஏக்கர் கண்ட வேலையை எடுத்து வச்சிருக்காங்க. கேட்டால் அரசாங்கம் கட்சிக்காரனுங்கிறாங்க. ஒன்றும் செய்ய முடியலை. நம்ம வக்கீல் இன்னைக்கு வாதாடுவாரோ வாய்தா வாங்குவாரோ புரியலை. கேஸ் நமக்கு ஜெயிக்குமா தோக்குமா தெரியலை. நினச்சிக்கிட்டே இருக்காங்க. இங்கே சாமிக்கு சந்தன அபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்கு. ராமகிருஷ்ணர் பார்த்தார், இல்லை கீழே இறங்கி வந்தார். அந்த அம்மா ஒரு பார்வை பார்த்தார். இங்கே வந்துமா இந்த சிந்தனை, பலார்னு ஒரு அறை விட்டார். யார? சம்பளம் கொடுக்குற முதலாளி அம்மா. ஜமீன்தாரிணி தொட்டதே தப்பு, அடித்தது அதை விட தப்பு. ஓங்கி அடிச்சு விட்டார். வேலைக்காரன் 4 பேர் வாழை உருகிட்டு ஓடி வந்துட்டேன், இந்த சாமியாரை கண்டது கொண்டமாக வெட்டணும். அம்மா தடுத்தாங்க, நிறுத்து. அவர் சொன்னதுதான் சரி. நான் மனதளவிலே எங்கேயோ இருந்தேன். அவர் என்னை திருத்தி விட்டார். அந்த அம்மாவை கும்பிடணுமா இல்லையா? நமக்கும் தான் புத்தி மேய போகுதா இல்லையா? கான்சன்ட்ரேட் பண்ணுறமா இல்லையே, எங்கெங்கேயோ சுற்றிட்டு வருது. ஊருக்காரன் என்ன சொன்னான்? ஐயோ ஜமீன்தாரிணி அம்மாவை அடிச்சு விட்டாரு, இவருக்கு பைத்தியம். எவனாவது கடவுள்கிட்ட அதிகமாக போனான், நம்ம அவனுக்கு வைக்கிற பேர் என்ன? பைத்தியம். அம்மா காலங்காத்தால எந்திரிச்சு ஓம் நம சிவாயன்னு இந்த அம்மா அதுபாடு சுற்றிக்கிட்டு இருக்கு, பைத்தியம் இல்லாட்டி பேய். அதுக்காகத்தான் காரைக்காலம்மா பேய் வடிவம் கேட்டா. இந்த பயலுக்கு ஒரு பய கிட்ட வரப்படாது, பேய் வடிவம் கேட்டா. பைத்தியம். செய்தி ஜெயராம்பாடிக்கு போயிடுச்சு. சாரதை 12 வயசு, பெரிய பொண்ணு ஆயிடுச்சு. அவர்கிட்ட போகணும். ஊரில் என்ன சொல்கிறான்? உன் புருஷனுக்கு பைத்தியம். ஐயோ, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு முறை தானே எங்கேயோ பார்த்தேன், ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேன் அடி தோழி. போகணும். 80 கிலோமீட்டர், நடுவில் காடு, பொல்லாத இடம், நடந்து தான் போகணும். எப்போ? 1850 ஒட்டி. 1850. அவர் பிறந்தது 1836. அட ஒரு 25 வருஷம் தாண்டி வங்க. 1866 இருக்கட்டும். அந்த காலம். அடுத்த வீட்டுக்காரங்க 4 பேர். சாரதை, நாங்கள் கல்கத்தா போகிறோம், வர்றியா? ஆகா வர்றேன், நானும் கல்கத்தா போகணும், அவரை பார்க்கணும். புறப்படு. அப்பாட்ட வந்து சொல்ல. அப்பா சொல்கிறாரு, அவங்கெல்லாம் வேகமாக போயிடுவாங்க, நீ சின்ன பொண்ணு, நடக்க முடியாது, நான் போயிடுறேன். அவருக்கு பைத்தியமா? நான் பக்கத்தில் இருந்து அவரை பார்த்துக்கணும். இந்திய நாட்டின் பெண்மை எப்படி இருக்கிறது என்று யாராவது கேட்டால் தைரியமாக சொல்லுங்கள், அது சாரதை மாதிரி இருக்கும். இந்திய நாட்டினுடைய ஆண்மை எப்படி இருக்கும் என்று எவனாவது கேட்டால் தைரியமாக சொல்லுங்கள், அது விவேகானந்தர் மாதிரி இருக்கும். இந்திய நாட்டினுடைய ஞானம் எப்படி இருக்கும் என்று யாராவது கேட்டால் அழகாக சொல்லுங்கள், அது பகவான் ராமகிருஷ்ணர் மாதிரி இருக்கும். 3 பேரும் அப்படி காப்பாற்றிய பெருமக்கள். இப்போ இந்த பொண்ணு அடுத்த வீட்டுக்காரங்க 5-6 பேர் போனுச்சா. அவன் சொன்னான், சாரதை நீ வேகமாக நடக்க மாட்ட, சின்ன பொண்ணு, காடு இருக்குது, ராத்திரி 12க்குள்ளே காட்டை தாண்டணும்,
இல்லாட்டி திருட்டு பயலுக விலங்குகள் சரி எல்லாம் வேகமாக போனானா முடியலை. சின்ன பொண்ணுமா 12-12.5 வயசு பிந்திருச்சு. எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த பொண்ணுக்காக நம்மளுமா சிங்கத்துக்கும் புலிக்கும் பலியாவது எல்லாம் போயிட்டான். அழகான பொண்ணு, பெரிய பொண்ணு, 12.5 வயசு, கழுத்தில் தாலி, காட்டுப்பகுதி நடந்து போகுது. திருடன், பயங்கரமான திருடன், கண்ணங்கரியில்னு இருக்கேன். 1000 அமாவாசை அவனை விட செவப்பாக இருக்கும். அப்படி வர்றான், கையில் பட்டா கத்தி. பொண்ணை பார்த்துட்டேன். பொண்ணு அது முதல் கஷ்டம். அழகான பொண்ணு அது 2வது கஷ்டம். கழுத்தில் தங்கம் அது 3வது கஷ்டம். தனியாக வந்து மாட்டிக்கிச்சு. வசதி பார்த்துரு வந்த பொண்ணை வந்தானா, கிட்டக்க வந்தானா, இந்த பொண்ணு அவனை பார்த்து அப்பா ஆடி போயிட்டேன். அப்பா நான் உங்கள் மாப்பிள்ளையை பார்க்க போகிறேன்ப்பா. என் கூட வந்தவங்கெல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் தனியாக போகிறேன். அப்பா நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மாப்பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சிட்டா நான் பக்கத்தில் இருந்து காப்பாற்றணுமா வேண்டாமா சொல்லுங்கப்பா. இத்தனை முறை என்னை அப்பான்னு என் சொந்த பொண்ணு கூட கூப்பிட்டது இல்லையே, அது டேடிடி தானே கூப்பிடுது. அவனுக்கு மனசு இருக்குமா இல்லையாம்மா? ஆடிட்டேன். என்னடா என்ன அப்பா அப்பா மாப்பிள்ளை யார்? ராமகிருஷ்ணர் மாப்பிள்ளையா? இந்த பொண்ணு பேச்சை கேட்டான்ல, மயங்கிட்டேன். அம்மா இது காட்டு பகுதிம்மா. அப்பா நான் எப்படியாவது போய் அவரை பார்க்கணும். இந்த பாரு, உன்னை நாளைக்கு காலையில் நானே கொண்டே கல்கத்தாவில் பத்திரமா விடுறேன். இப்போ எங்கள் வீட்டுக்கு வா, அந்த பக்கத்தில் தான் வீடு, படுத்துக்கோ, பழம் தாரேன் சாப்பிடு. கூட்டிகிட்டு போயிட்டேன். வீட்டில் கொண்டே பழம் கொடுத்தேன். பொண்ணு சாப்பிட்டது, நிம்மதியாக தூங்கிடுச்சு. அவன் காவலுக்கு நிற்கிறேன். அந்த இடத்துல ராமகிருஷ்ண மடத்துக்காரங்க ஒரு கோயில் மாதிரி கட்டி, அம்மா படுத்திருந்த இடத்துல சாரதையின் ஃபோட்டோவை வச்சு அவன் நின்னாம் பாருங்க, அவனை மாதிரி ஒரு சிலை பண்ணி வச்சுருக்காங்க. நான் அங்கே போய் பார்த்தேன். இதெல்லாம் பார்க்கணும்னு கல்கத்தாவை சுற்றினேன். புரியுதா? விடிஞ்சுதா? கூட்டிக்கிட்டு வந்துட்டான் பொண்ணை. பொண்ணு கம்பீரமாக வருது. அம்மா அன்பு இருந்ததுன்னா எவனையும் வளைச்சு விடலாம்மா, வம்பு இருந்தால் தான் மாட்டிக்குவோம். கூட்டிக்கிட்டு வந்துட்டானா. கல்கத்தா தாண்டியாச்சா, தட்சிணேஸ்வரம் வந்துருச்சா. இங்கே தான் அவர் இருக்கார், உங்கள் மாப்பிள்ளை இங்கே தான் இருக்கார், உள்ளே வாங்கோ. இல்லைம்மா நான் வர்றாப்பில் இல்லை, நான் யோக்கியன் இல்லைம்மா, நான் வர்றாப்பில் இல்லை. நீங்கள் வாங்க, உங்கள் மாப்பிள்ளை உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார். நான் இன்னொரு முறை வர்றேன் தாகி ஓடி போயிட்டேன். அம்மா பக்கத்தில் வர்றா, வந்து உள்ளே போகிறா. 12.5 வயசு, அட அதிகபட்சம் 14 வயசு. ராமகிருஷ்ணர் உட்கார்ந்து இருக்கிறார். சின்ன அறை, ஒரு கட்டில். அந்த இடமெல்லாம் இன்னும் இருக்குது, தட்சிணேஸ்வரம். அம்மா வந்தாங்களா, கட்டிலில் பக்கத்தில் உட்கார வச்சுட்டார். சாரதை பொண்டாட்டியை பார்த்து அத்தனை வருஷம் ஆச்சு. எப்படி இருக்கான் அந்த பொண்ணு? இவரையே பார்க்குது. ஆகா, முகத்தில் கோடி சூரிய பிரகாசம். இவரை போய் பைத்தியம்னு சொல்லிவிட்டானே முட்டா பைய, அவன்தான் பைத்தியம். அத்தா அரியே என்று உன்னை அழைக்க பித்தா என்று பேசுகின்றார் பிறர் என்னை. முத்தே மணி மாணிக்கமே முளைக்கின்ற வித்தே உன்னை எங்கனம் நான் விடுகிறேன். பெருமாளே, உன்னை நான் அத்தான்னு கூப்பிடுறேன், நாராயணான்னு கூப்பிடுறேன், என்னை பார்த்து பைத்தியம்ங்கிறாங்களே, இவன் சொல்கிறதுக்காக உன்னை கும்பிடாமல் விட்டுடலாமா? ஆழ்வார் கேட்குறார். இந்த பொண்ணுக்கு சந்தோஷம், முகத்தையே பார்க்குது. இப்போ தான் பவதாரிணி வெளிப்பட போகிறாள். பகவான் ராமகிருஷ்ணர் மனைவியை பார்க்கிறார். சர்வமங்கலமாக உட்கார்ந்துருக்கிறார். முகத்தில் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அப்படியெல்லாம் பண்ணுனா ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே இருக்கிறார். சாரதை, என்ன நீ என் மனைவி? பதில் சொல்லலை. உலகத்தில் எல்லாரும் வாழ்கிற மாதிரி நம்ம 2 பேரும் குடும்பம் நடத்தி குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிட்டு வாழலாமா? பொண்ணு பதிலே சொல்லலை. அல்லது நான் அம்பாளை நோக்கி போகிறேன்,
என்னுடைய பாதை ஞானப்பாதை. நான் கிட்டத்தட்ட சந்நியாசி. நான் அந்த பாதையில் போகிறேன். எனக்கு இந்த கல்யாணம், இந்த திருமணம், இந்த உறவு இதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நீ கேட்டால் நான் எல்லா உறவுக்கும் சம்மதம். மறக்கப்படாத வர சம்மதம். நீ சொல், என்னுடைய ஞான வாழ்க்கைக்கு நீ தடையாக இருப்பாயா, துணையாக இருப்பாயா? அந்த அம்மா மட்டும் தடையாக இருப்பேன்னு சொல்லி இருந்தா ராமகிருஷ்ண மடமே கிடையாது. அந்த பொண்ணு சின்ன பொண்ணம்மா, 13-14 வயசு. அதுக்கு என்ன தெரியும்? எல்லாம் தெரியும். அப்படியே ஒரு பார்வை பார்த்தா உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்கள் ஞான பாதைக்கு நான் துணையாயிருப்பேனே தவிர ஒருபோதும் தடையாயிருக்க மாட்டேன். கும்பிட்டாரு, அவளை அப்படியே தூக்கினாரு, பெரிய கட்டில் உட்கார வச்சாரு. இவர் கீழே உட்கார்ந்தாரு, பூவை எடுத்தாரு, அர்ச்சனை ஆரம்பிச்சிடாரு. நீதான் பவதாரிணி, அம்மணி, ஜெகதம்பிகே, கருணாகரி, பரமேஸ்வரி, கண்மணி, ஜெய கௌரி, காங்கயி, கார்த்திகே, திருநேத்திரி, தன்மயி, உபசாந்தினி, சிவசாம்பவி, ஏகாம்பரி, சின்மயி, சுபசீலி மாடினி, தேவி, சௌந்தரி. ஓம் நமோ பத்ரகாளி, துர்கா பவானி, பராசக்தி பரிவாரிணி, சித்ஸ்வரூபிணி, சிம்மவாகினி, திவ்ய ராஜராஜேஸ்வரி, வித்வபூஷணி, மீனலோசனி, வீரமர்தனி, விமலினி, சத்தியவாசனி, நித்திய கன்னி, தயாபரி. நம ஓம் நமோ குண்டலி, சந்திரமண்டலி, இளங்கோமடி, இன்பசியாமடி, சண்டிகா, சாமுண்டி, பைரவி, சாவித்திரி, ஜவகாயத்திரி, அண்டர்நாயகி, ஆபத்பாந்தவி, அமுதஞான பயோதரி, தொண்டர் சாதகி, தூயமானதி, சோமசேகரி. ஓம் நமோ அஷ்டலட்சுமி, அபயகஸ்தனி, அமலினி, செங்கமலினி, நிஷ்டயோகினி, நிமலவாகினி, நிஷ்கடங்க சந்நியாசினி, துஷ்ட நிகிரகி, தூய வைஷ்ணவி, ஜோதி, வேணி, சுமங்கிலி, சிஷ்டரட்சகி, ஸ்ரீவராகினி, சீதடி. நம ஓம் நமோ. அர்ச்சனை. அந்த அம்மா பவதாரிணியாகவே மாறிவிட்டாள். படிக்காத பொண்ணு. இவருக்காவது பல ஞானம் உண்டு, அவளுக்கு என்னம்மா ஒன்றும் தெரியாது. இந்த புருஷன்தான் எல்லாம். அப்படியே அவ்வளவுதான். பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு முறை சொல்கிறார், காளி மாதா என்னுடைய சாரதையாக வந்திருக்கிறாள், பவதாரிணி என்னுடைய சாரதையாக வந்திருக்கிறாள். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லவா? ஒரு நாள் பகவான் ராமகிருஷ்ணர் அப்படி உட்கார்ந்துருக்கார். அந்த அம்மா சாரதை காலை பிடிச்சி விடுது. அந்த காலத்தில் இப்படி எல்லாம் பழக்கம் உண்டு. வீட்டுக்காரர் உட்கார்ந்துருந்தா அவர் காலை வாடி விடக்கூடாது, பிடிச்சி விடணும். இப்போவும் நடக்குது, கொஞ்சம் மாறி போச்சு, வேற ஒன்றும் சொல்லக்கூடாது. காலை பிடிச்சி விட்டுக்கிட்டு இருக்கிறா அந்த பொண்ணு. இப்போ அவள் கேட்குறா, புருஷனும் பொண்டாட்டிங்க மறக்காதீங்க. அவள் கேட்குறா, நீங்கள் என்னை என்னவாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆஸ் ஒய்ஃப், மனைவியாகவா, தோழியாகவா, பக்தையாகவா, சிஷ்யையாகவா? நான் உன்னை காளி மாதாவாக நினைத்து கொண்டிருக்கிறேன். இன்னொரு இடம், ஒரு சிஷ்யர் தவத்தில் இருக்கார். ராமகிருஷ்ணர் வந்தார். என்ன பண்ணுறேன்? நான் தவம் செய்கிறேன். எதுக்கு தவம் செய்கிற? காளி மாதாவை பார்க்கணும். அட முட்டாளே, காளி மாதா அங்கே நகவத்திலே நம்முடைய அன்பர்களுக்காக சப்பாத்திக்கு மாவு பிசைந்து கொண்டிருக்கிறாள், போய் பார். என்னடா இது, காளி மாதா சப்பாத்திக்கு மாவு பிசைகிறாள்? ஒன்றும் புரியலை சிஷ்யருக்கு. அங்கே போய் பார்த்தா சாரதாமணி தேவியார் காடை நீட்டிக்கிட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைகிறாங்க. முகத்தை பார்க்கிறார். அம்மா பராசக்தி கம்பீரமாக காட்சி கொடுக்கிறா. தாயே காளி மாதா. திரும்பினா சாரதை. இப்போ நம்புறீங்களா? நான் சொல்லக்கூடிய பவதாரிணி அந்த கோயிலிலே இருக்கக்கூடிய அம்பாள் இல்லை.
நான் சொல்லக்கூடிய பவதாரிணி ராமகிருஷ்ணருக்கு நடு இரவில் தன்னுடைய அற்புதமான அழகான வடிவத்தை காட்டினாளே, அவளை பற்றி நான் சொல்லவில்லை. அவள் போல வாழ்ந்த இன்னொரு பவதாரிணி சாரதாமணி தேவியார், அவர்களைத்தான் நான் கல்கத்தாவில் பவதாரிணி என்று இப்பொழுது பேசப் போகிறேன். என்ன சார் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? ஆமாம், எனக்கு யார் சாரதை? சாரதை தான் இன்றைக்கு நம்முடைய பவதாரிணி. 4 செய்திகள், அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். சுவாமி அத்புதானந்தர்னு ஒருத்தர், அந்த சுவாமி அத்புதானந்தர் ஒரு நாள் அப்படி வர்றார். சாரதாமணி தேவியாருக்கு வயசாயிடுச்சு. பகவான் ராமகிருஷ்ணர் மறைஞ்சதுக்கு அப்புறம் விவேகானந்தர் 39 வயசு தான் வாழ்ந்தார். அம்மா நம்ம பகவான் ராமகிருஷ்ணர் 51 வயசு 50 வயசு வாழ்ந்தார். 36க்கு 86, 1936க்கு 1986. சாரதாமணி தேவியார் 67 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். வயசான அம்மா சாரதை அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு சாமிஜி அங்கேருந்து வரார். சாரதாமணி தேவியாருக்கு காலை பிடிச்சி விடுறார். அந்த காலம் அது ஒரு மரியாதை, கால் வலிக்கும்ல, காலை பிடிச்சி விடுறார். இவளை போய் காளி மாதா பவதாரிணின்னு குருதேவர் சொல்லியிருக்காரு. காலப்பாரு சுருக்கமாக இருக்கு. இந்த மனசு கெட்ட மனசுமா. பின்ன கிழவிக்கு கால் சுருக்கமாக இல்லாமல் எப்படி இருக்கும்? குமரிக்கே அப்படித்தான் இருக்கு இந்த காலத்தில். கிழவி அப்படித்தானே, என் வயசு 65 வயசு, அந்த அம்மா கால் சுருக்கம் இருக்குமில்ல. நினைச்சாரா? 5 நிமிஷம் பார்க்குறாரு, பல 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 பலன்னு 12 வயசு பொண்ணு காலில் கொலுசு சிலம்பு, என்னடா முழங்கால் வரைக்கும் அணிகள் அலங்காரம். அம்பாள் பராசக்தியின் காலு. நிமிர்ந்து பார்த்தா பராசக்தி உட்கார்ந்து இருக்கிறாள். நான் காளி மாதாவுக்கு கால் பிடித்திருக்கிறேன். ஆகா, மயக்கம் போட்டு விழுந்தார், எந்திரிச்சார், பழையபடி சாரதை உட்கார்ந்திருக்கிறார். நம்புறீங்களா? ஒன்று கேட்குறேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்படி இருக்கார் வாழ்ந்த காலம். அம்மா இங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்க சாரதை. கல்கத்தாவிலேருந்து ஒருத்தன் வர்றான், சேட்டு. 10,000 ரூபா பணம் கொண்டாந்தான். எப்போ? 1880. 10,000 ரூபாய்க்கு பெரிய கோவிலே கட்டி விடலாம். அப்போ 10,000 ரூபாய் புது நோட்டு கொண்டு வர்றான். அப்போ 100 ரூபா கொஞ்சம் அகலமாக இருக்கும். பணம் கொண்டு வர்றான். ராமகிருஷ்ணர்கிட்ட வந்தான். சாமி, நீங்கள் படுத்திருக்கிற பெட்டு ரொம்ப அழுக்காக இருக்குது, மாற்றுங்க. இந்த இடத்துக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணுங்க. நல்ல ஆடை வாங்கிக்கிடுங்க. இந்தாங்க என் காணிக்கை 10,000. அவன் மேலே தப்பு இல்லைம்மா, ஒரு அன்பு தானே, நம்மளால் முடிஞ்சது. அவன்கிட்ட இல்லைன்னு அர்த்தம் இல்லை, நம்ம கொடுக்கறது நமக்கு நல்லது. ஏம்மா, இங்கே கோயிலுக்குன்னு வர்றோம், திருப்புகழ் சபைன்னு வர்றோம், அருணகிரிநாதர் சபைன்னு வர்றோம், விழாவை நடத்துங்க. ஒரு 1000 ரூபா 5000 ரூபா 10,000 ரூபா கொடுத்தா என்ன அர்த்தம்? பகவான் உங்களுக்கு அது மாதிரி 100 பங்கு கொடுக்க போறான்னு அர்த்தம். நல்ல கையை தட்டலாம். ஒரு அம்மா கை தட்ட நினச்சி விட்டு அதையும் பாதியில் நிறுத்தி பிடிச்சி அநியாயமாக இருக்கு. ஆமாங்க, நீ எப்போ கடவுளுக்கு நல்ல காரியத்துக்கு கொடுக்க தொடங்கி விட்டாயோ அப்பொழுது கடவுள் உனக்கு கொடுப்பார். ஏன் தெரியுமா? நம்மெல்லாம் பணத்துக்கு சொந்தக்காரன் இல்லை, ட்ரஸ்டி. எங்கிட்ட 5 லட்சம் இருக்குன்னா நானா சொந்தக்காரன்? விழுந்தா போகிற போது என்ன 5 லட்சத்தை இடுப்பில் முடிஞ்சுக்கிட்டா சுடுகாட்டுக்கு போகிறேன். எவனோ எடுத்துக்க போகிறேன். வி ஆர் நாட் தி ஓனர்ஸ். நம்ம சொந்தக்காரன் இல்லை, ட்ரஸ்டி. கடவுள் பார்த்து இந்த 5 லட்சத்தை ஒழுங்காக பண்ணுறான்னு என்கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு. நான் இதில் ஒழுங்காக பண்ணனா என்னையே ட்ரஸ்டியாக வச்சிருப்பார். நான் அதை மெதுவாக வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போனால் என் போஸ்ட்டை காலி பண்ணி அந்த பணத்தை வேற ஆளுக்கு மாற்றி விட்டுருவார். அவ்வளவுதானே. அம்மா, அவன் 10,000 கொடுத்தான், அவன் மேலே தப்பு இல்லை, அவனை பாராட்டணும். ராமகிருஷ்ணர் வாங்கினாரா? பணத்தை தொட மாட்டார். அப்படி ஒரு சன்னியாசி. அவருக்கு மாச சம்பளம் என்ன தெரியுமா? 7 ரூபா. இந்த காலம் 7 ரூபாயை தொட மாட்டார். ஒரு டப்பாவில் போடு.
ஒரு முறை ஒரு பெட்டு விரித்து கிடந்துச்சு, அதில் ராமகிருஷ்ணர் படுத்தார். விவேகானந்தர் நிற்கிறார். அப்பா என்னமோ குத்துதுப்பா, என்னமோ குத்துது, பெட்டை திருப்பி போடு. போட்டாச்சு, படுத்தார். திரும்ப குத்துதுப்பா, என்னன்னு தெரியல. விவேகானந்தர் என்ன பண்ணார், 1 ரூபா நாணயத்தை பெட்டில் கீழே வச்சுட்டார். 1 ரூபா, ஒரு டீ கூட வாங்க முடியாது இன்னைக்கு, பிச்சைக்காரன் கூட அது வாங்க மாட்டேன். 1 ரூபா அந்த காலம் மதிப்பு இருந்துச்சு. வச்சுட்டு போயிட்டார. குத்துது குத்துது குத்துது, எடுத்தாச்சு. இப்போ நல்லா இருக்கு. புரியுதா? அந்த அளவுக்கு பணத்தின் மீது பற்றில்லாத உண்மையான சன்னியாசி. 10,000 வாங்குவாரா? எனக்கு வேண்டாம் போ. அவன் பார்த்தான், சாமியார் இப்படித்தான். பக்கத்தில் சாரதை வந்தான். தாயி, ஐயாவுக்காக கொண்டாந்தேன், வேணாங்கிறாரு, நீங்கள் வாங்கிக்கிடுங்க. ஏன்பா? அவருக்காகத்தானே நான் வாங்கியிருக்கேன். நான் வாங்கினா யாருக்கு செலவழிப்பேன்? அவருக்கு தானே. எப்போ அவரே வேண்டாம்னுட்டாரோ எனக்கு என்னத்துக்கு அந்த பணம், எடுத்துக்கிட்டு போ. என்னடா வம்பா போச்சே. கொண்டாந்த 10,000 என்ன பண்ணுறது? ராமகிருஷ்ணனுடைய அம்மா வயசான கிழவி வெத்தலை இடிச்சுக்கிட்டு இருக்கு. பாட்டி, என்ன 10,000 கொண்டாந்துருக்கேன், வச்சுக்கிடுங்க. எனக்கு என்னத்துக்குடா? இந்த சேலையும் இந்த சோறும் கடவுள் கொடுக்குறாரு, போதும். பாட்டி, நான் கொண்டாந்துட்டேன், ஒரு 1000 ரூபாயாவது வாங்கிக்க. வேண்டாம். பாட்டி பாட்டி 100 ரூபாயாவது வாங்கி. வேண்டாம். அழுதான். சரி, அரை அணா கொடு. எவ்வளவு? அரை அணா. 1 ரூபாயில் 32ல் 1 பங்கு. அரை அணா கொடு. ஜலதோஷம் வந்தால் பொடி வாங்கி போட்டுக்கிறேன் போ. அவர் சொல்கிறான், இப்படிப்பட்ட அம்மா வயிற்றில் தான் ராமகிருஷ்ணர் பிறப்பார். புரியுதா? புருஷனை புரிஞ்சுக்கிட்ட பொண்டாட்டி. இப்போ காளி மாதாங்கிறதுல நான் முக்கியமாக சொல்லணும். இன்னும் 2 விஷயம் வேகமாக சொல்லிவிடணும். என்ன அப்புறம் அப்படி போயிரும் கதை. ஏன்னா விவேகானந்தர்கிட்ட ஒரு வேலை இருக்கு எனக்கு. அம்பாள் பராசக்தி மேலே நம்ம பகவானுக்கு ரொம்ப பக்தி. அதை விட அதிகமான பக்தி சாரதை மேலே. இந்த சாரதையை அவர் மனைவியாக நினைக்கல, காளி மாதாவாக நினைச்சார். அந்த காலத்தில் ராமகிருஷ்ணருக்கு சாப்பாடு பரிமாறுறது யார் தெரியுமா? சாரதை. புருஷனுக்கு பொண்டாட்டி தான் பரிமாறணும். அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு. புருஷனு ஒழுங்காக டயத்துக்கு வந்து சாப்பிடணும். அந்த ஆள் இஷ்டப்படி வந்தா என்னம்மா? அந்த ஆள் இஷ்டப்படி வந்தா இதுக்காக பொண்டாட்டி பட்டினி இருக்க முடியுமா? அந்த காலம். அன்னைக்கு பரிமாறிட்டா. அவர் கொஞ்சம் வயிறு ஒத்துக்காது, லேசாக இருக்கணும், குலைவாக இருக்கணும். பகவான் ராமகிருஷ்ணன் அந்த அம்மா அது மாதிரி தயார் பண்ணும். கொடுத்துருச்சு, சாப்பிட்டாரு. பின்னால் வேலைக்கார பொண்ணு ஒருத்தி, அவள் அந்த பக்கம் போகிறா. இவருக்கு என்னமோ தண்ணியோ என்னமோ வேணும். அடியே தண்ணி கொடு. அடியேங்கிறீங்கல்ல, இதை துயிம்பா. பெங்காலியில் துயி, துயின்னா அடியேன்னு அர்த்தம். மரியாதை இல்லாத வார்த்தை. அடியே தண்ணி கொடு. வேலைக்கார பொண்ணு தானே, சின்ன பொண்ணு. சொல்லிவிட்டாரா? திரும்பி பார்க்குறாரு, சாரதாமணி தேவியார். கும்பிட்டாரு. மன்னிச்சுக்கோ, நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன். என்னம்மா? பொண்டாட்டியை பார்த்து ஒரு தடவை அடியேன்னு சொன்னதுக்கு அவ்வளவு பெரிய ஞானி புருஷன் அப்படியே கும்பிட்டார். நீ பவதாரிணி, உன்னை நான் அடியேன்னு கூப்பிடலாமா? சரிதானா? எத்தனை காட்சிகள் இப்படி. இன்னொரு காட்சி, சாரதாமணி தேவியாரும் பகவான் ராமகிருஷ்ணரும் நடந்து வர்றாங்க. ராமகிருஷ்ணர் கொஞ்சம் தள்ளாடுறார். சில பக்தி அதிகமாக போயிட்டா காலு நடக்க வராது, தள்ளாடுறார். சாரதை, நான் ஏன் தள்ளாடுறேன்? ஒருவேளை நான் கள்ளு குடிச்சிட்டேனா? இவர் யாரை பார்த்து? மனைவியை. அவ பவதாரிணி. நீங்கள் இறைவனுடைய ஆனந்த தேனை அல்லவா குடித்திருக்கிறீர்கள். அதனால்தான் இந்த ஆட்டம். சிவபெருமானும் ஆடக்கூடியவன் தானே. சிவன் ஆடுறாரா இல்லையாம்மா? அவர் ஆடலைன்னா நம்ம பேச முடியுமா?
எப்படி காட்சிகள். ஒன்று, இந்த டப்பாவில் 7 ரூபா சம்பளத்தை பூரா டப்பாவில் போடணும். ராமகிருஷ்ணர் திரும்பி கூட பார்க்க மாட்டார். ஒரு நாள் சிஷ்ய பிள்ளை ஒருத்தனை கூப்பிட்டார். டப்பாவில் எவ்வளவு இருக்குன்னு பாரு. ஆகா, ராமகிருஷ்ணருக்கும் பணத்தாசை வந்துருச்சுடா. இந்த காலத்து சாமியார் மாதிரி ஆயிட்டாரு நினச்சிக்கிட்டேன். வந்தானா எண்ணி பார்க்குறேன், 300 ரூபா இருக்கு. ஏன்பா 300 ரூபாய்க்கு பட்டையா தங்க வளையல் வாங்க முடியுமா? பட்டையா 300 ரூபாய்க்கு. அப்போ 1880. முடியும்னா கடைக்கு போ, நல்ல அகலமாக இருக்கணும், பட்டையாக இருக்கணும், வாங்கிட்டு வா. போனால் 5-6 பவுன் இருக்கும், நல்ல பட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். சாரதை, இங்கே வா, இதை கையில் போடு. போட்டுட்டான். பேசாமல் நிற்கிறான். இவன் கேட்குறான் சிஷ்யன், சாமி என்ன? நான் தியானத்தில் இருப்பேன். அப்பொழுது ராமனுடைய மனைவி சீதையை பார்த்தேன். அவள் கைகளில் மிக அகலமான ஒரு வளையல் போட்டிருந்தாள். அதற்கு பின்னால் தியானத்தில் இருந்தேன். கிருஷ்ணனுடைய காதலி ராதையை பார்த்தேன். அவளும் லிட்டில் ஃப்ளவர் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடை உலகம் ஏசி. உங்கள் லிட்டில் ஃப்ளவர் ஏசி ஷோரூமில் இப்பொழுது பெண்களுக்கான ஃபேன்சி சாரீஸ், காட்டன் சாரீஸ், சில்க் சாரீஸ், ஃபேன்சி ஷூட்ஸ், காட்டன் சல்வார்ஸ், குர்தீஸ், லெகின்ஸ், பலாசோ, சுடிதார் மெட்டீரியல்ஸ். மேலும் உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளுக்கு தேவையான கிட்ஸ் பார்ட்டி வியர், ஷர்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ், பேண்ட், ஃபேன்சி ஃப்ராக், லெஹெங்காஸ், பட்டு பாவாடை, பிறந்த குழந்தைகளுக்கு தேவையான டவல், நாப்கின், மெத்தைகள். இது மட்டும் இல்லங்க, ஜீன்ஸ் பேண்ட், காட்டன் ஷர்ட்ஸ், ஷார்ட்ஸ், கேஷுவல் வியர்ஸ் என கண்ணை கவரும் வண்ண வண்ண ஆடைகள். எங்கும் கிடைக்காத அதிக டிசைன்களில் உயர்ந்த தரத்துடன் வாங்கிட வாருங்கள். கார் பார்க்கிங் வசதியுடன் உங்கள் லிட்டில் ஃப்ளவர். பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடை உலகம் ஏசி. நம்பர் 128 மேற்கரத வீதி, டாக்டர் பவுன் கிரேஸ் ஆஸ்பத்திரி வளாகம், சிவகாசி. செல் 7548838026. புரியுதா? இவன் போட்டோ மறுநாள் ஆமாம், என் போட்டோவை வச்சுக்கிட்டு ஏன் ராத்திரிக்கு அதை பார்க்குறேன்? ஒன்றுமில்லை, எனக்கு சில சமயங்களில் மனசே வெறுத்து போயிடும், ரொம்ப கஷ்டமாயிடும். நமக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துடுச்சே அப்படின்னு நினைப்பேன். அப்போ உங்கள் ஃபோட்டோவை எடுத்து பார்ப்பேன். இவரை கட்டிக்கிட்டமே, இதை விட பெரிய கஷ்டமாக நீ வாழ்க்கையில் வரப்போகுதுன்னு நினைப்பேன். தைரியம் வந்துடும். இப்படி இருக்கலாமா ரெண்டும்? இன்னொன்று சொல்லவா? புருஷனும் பொண்டாட்டியும் ஜோசியர்கிட்ட போய் கையை காமிச்சாங்களாம். ஜோசியர் அப்படியே பார்த்தாராம். இதுக்கு 30 வயசு, அதுக்கு 24 வயசு. இன்னும் 100 வருஷத்துக்கு இப்படியே இருப்பீங்க. புருஷன் கேட்டானா, அதுக்கு ஒன்றும் பரிகாரம் இல்லையா? நான் எத்தனை காலத்துக்கு மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறது? புருஷன் பொண்டாட்டி அப்படியா இருக்கணும்? இன்னொன்று சொல்லவா? கல்கத்தாவிலேருந்து 10 பேர் வந்தாங்க. ராமகிருஷ்ணரை பார்த்து, சாமி நீங்கள் கல்கத்தாவுக்கு வரணும். தட்சிணேஸ்வரமும் கல்கத்தாவும் கங்கைக்கு அக்கறை இக்கரை, ஒரு 30-35 கிலோமீட்டர். அந்த காலம் கல்கத்தாவுக்கு வர்றேன்னு ராமகிருஷ்ணர் ஒத்துக்கிட்டார். அம்மா பக்கத்தில். அவன் என்ன கேட்டான்? அம்மாவையும் கூட்டிக்கிட்டு வாங்க. என்ன தப்பு? ஒன்றும் இல்லை. கல்யாணத்துக்கு ஒரு வீட்டுக்கு அழைக்க போகிறோம், கூப்பிடுறோம். அந்த ஆளை அம்மா பக்கத்தில் நிற்கிது. முட்டாத்தனமாக பேசாமல் வரலாமா? என்ன சொல்லணும்? அம்மாவையும் கூட்டிக்கிட்டு வாங்க. நான் வரவா போகுது? ஆனால் வந்தாத்தான் உனக்கு என்ன குறைஞ்சா போகுது? ஒரு நாகரிகம். அம்மாவையும் கூட்டிக்கிட்டு வாங்க. ராமகிருஷ்ணர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? அவள் விரும்பினால் வரட்டும். என்னமா அர்த்தம்? வரலான்னு அர்த்தமா, வரப்படாதுன்னு அர்த்தமா? அவனுக்கு ஒன்றும் புரியலை. அம்மாட்ட வந்தான். சாரதைட், அம்மா ஐயா சொல்லிட்டார்ல, வாங்க. நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டீங்க? அவர் தான் சொல்லிட்டார்ல.
அவர் என்ன சொன்னார்? அவள் விரும்பினால் வரட்டும். என்ன அர்த்தம்? நான் விரும்பவில்லை, அவள் விரும்பினால் வரட்டும். அதான் நம்ம அர்த்தம். நானும் இன்னொருத்தரும் நடந்து போகிறோம். உமாகாந்த் வர்றாரு, 2 பேரையும் பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு? 2 பேரும் வீட்டுக்கு வாங்க. நான் என்ன சொல்கிறேன்? அவர் விரும்பினா வரட்டும். அதானே அர்த்தம். அவள் விரும்பினால் வரட்டும்னா நான் விரும்பலை, அவள் வர்றதை நான் விரும்பலை. ஒருவேளை அவள் விரும்பினால் வரட்டும். கணவனை புரிந்து கொண்ட மனைவி, மனைவியை புரிந்து கொண்ட கணவன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் 1886 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு மறைகிறார். 14 ராத்திரி 1 மணி 15 காலையிலேன்னு வச்சுக்கிடுங்களேன், நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. இது பின்னாலே அது முன்னாலே. தேதி 1 மறைஞ்சிட்டார். மறைஞ்ச உடனே வங்காளத்து பழக்கம் என்ன தெரியுமா? தாடியை வாங்கிடுவாங்க. இந்த கையில் வளையல் போட்டிருக்காங்கல்ல, உடைப்பாங்க. கல்கத்தாவில் கங்கை ஓடுது. கங்கை கரையில் ஒரு பெரிய சேட்டு வீடு. அந்த வீட்டுக்கு முன்னால் சாரதையை கொண்டாந்து உட்கார வச்சு, சாரதைக்கு வயசு ஒரு 35 வயசு இருக்கும், அவ்வளவுதான். கொண்டாந்து உட்கார வச்சு 4 விதவை பெண்கள் சுற்றி நின்று, ஐயோ சாரதை இப்படி ஆயிட்டியே, அவர் இப்படி இவ்வளவு சீக்கிரம் போயிட்டாரே, வாழ்ந்தது 10 வருஷம் 12 வருஷம், அவ்வளவுதான். கண்ணீர் கொட்ட, கையை காட்டு, இந்த வளையலை உடைக்கணும். எல்லாம் அழுதாங்க. வளையலை இந்த வளையல் அந்த 300 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாரே தங்க வளையல், பட்டையா அது. கையை நீட்டுறாளா, கங்கைக்குள்ளேருந்து ஒரு குரல், சாரதை நான் இங்கே இருக்கிறேன், நான் உன்னை விட்டு போக மாட்டேன், இங்கே தான் இருக்கிறேன், நீ நித்திய சுமங்கிலி, வளையலை உடைக்க வேண்டாம். பகவான் ராமகிருஷ்ணர் உடைக்கல. கடைசி வரைக்கும் அம்மா அதை கையில் போட்டிருந்தாங்க. சாரதை படம் பாருங்க, கையிலே வளையல் இருக்கும். சரி, இப்போ அந்த பவதாரிணியை பற்றி இன்னும் 2 செய்தி பாக்கி வச்சிருக்கேன், அதை மட்டும் சொல்லிவிடுறேன். சுவாமி விவேகானந்தர் சாரதாமணி தேவியாரை பார்க்க வர்றார். பகவான் ராமகிருஷ்ணர் மறைஞ்சதுக்கு அப்புறம் தட்சிணேஸ்வரத்துக்கு வர்றார். கல்கத்தாவில் இருந்து காய்ச்சல். இன்னொரு சாமி கூட வர்றார், போட்டில் வர்றாங்க. காய்ச்சல் இவருக்கு. கங்கை தண்ணியை அள்ளி அள்ளி தலையில் ஊற்றிக்கிறார். காய்ச்சலில் கங்கை தண்ணியை ஊற்றலாமா? ஐஸ் கட்டியாக இருக்கும் தண்ணி, ஜில்லுன்னு இருக்கும், குளிச்சா தான் தெரியும். ஆனால் குளித்ததுக்கப்புறம் நல்லா இருக்கும் கங்கை தண்ணி. ஏன் இப்படி ஊற்றுறீங்க? உங்களுக்கோ காய்ச்சல். கூட இருக்க சாமி சொல்கிறார், நான் தூய்மையான ஒரு அன்னையை பார்க்க போகிறேன். அவளை பார்ப்பதற்கு என்னை நான் இன்னும் கொஞ்சம் தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் கங்கையை தலையில் ஊற்றிக் கொள்கிறேன். போனாரா, அந்த அம்மா காடை நீட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 50 வயசை ஒட்டி இருக்கும். போனார்ல, அப்படியே கீழே விழுந்துட்டார். கும்பிடுறார். கூட வந்த சுவாமிஜி நின்ன உடிக்கு கும்பிடுறார். பார்த்தார், கீழே விழுந்து கும்பிடு. யாருன்னு நினைச்ச? சீதை. சீதையா? சீதையை யாரு கும்பிட்டா? ஒருத்தன் திக்கு நோக்கி கும்பிட்டானே. சீதாதேவி சுந்தரகாண்டத்தில் இலங்கையில் அசோகவனத்தில் இருக்கா. ராமர் இங்கே நம்ம சுக்ரீவனுடைய இடத்துல கிஷ்கிந்தையில் இருக்கார். கிஷ்கிந்தை ஆந்திர பிரதேஷ் ஹம்பிக்கு ஒட்டி இருக்கு, கர்நாடகாவுக்கு நடுவில், கர்நாடகாவுக்கு கர்நாடகாவில் இருக்கு. இங்கே இருந்து சீதையை தேடி போனவை என்ன ஆனானோன்னு தவிக்கிறார் ராமர். ஆஞ்சநேயர் வந்தார், ராமரை கும்பிடல, திரும்பினார். ஒரு எபவுட் டர்ன் தெற்கு நோக்கி கும்பிட்டார். இன்னும் என் பக்கம் காலை நீட்டி அவமரியாதை இல்லையோ? ராமர் வருத்தப்படலை, சந்தோஷப்பட்டார். ஆஹா, அந்த பக்கம் கும்பிடுறான். அப்போ இவன் சீதையை பார்த்துட்டான். இன்னும் ஒன்று, அவள் கும்பிடத்தக்கவளாய் இருக்கிறாள். அவள் மட்டும் மிஸ்டர் ராவணன் ஆயிருந்தா கும்பிடுவானா?
கும்பிடத்தக்கவளாயிருக்கிறாள். கண்டதும் உண்டு அவள் கற்பும் நன்று எனக் கொண்டனன் குறிப்பினால் உணரும் கொள்கையான். கும்பிட்டாரா இல்லையா? யாரு கும்பிட்டா? ஆஞ்சநேயன். யாரை கும்பிட்டார்? சீதையை. அதே மாதிரி இப்போ சாரதையை உட்கார வச்சு யாரு கும்பிடுறா? சுவாமி விவேகானந்தர். புரியுதா புரியலையா? ராமாயணத்தில் ராமர், இங்கே ராமகிருஷ்ணர். ராமாயணத்திலே சீதை, இங்கே சாரதை. ராமாயணத்திலே அனுமான், இங்கே சுவாமி விவேகானந்தர். சார், மகாபாரதத்தில் அப்படி எண்ணம் உண்டா? உண்டு. ராமாயணத்திலே ராமர், பாரதத்தில் கிருஷ்ணர், இப்பொழுது ராமகிருஷ்ணர். ராமாயணத்தில் சீதை, பாரதத்தில் ராதை, இப்பொழுது சாரதை. ராமாயணத்தில் ஆஞ்சநேயன், பாரதத்தில் அர்ஜுனன், இப்பொழுது சுவாமி விவேகானந்தர். அப்படியே சீதை ஈக்குவல் டு ராதை ஈக்குவல் டு சாரதை. அது நிரூபிக்கப்பட்டது. எப்போ தெரியுமா? நம்ம ராமேஸ்வரத்துக்கு சாரதை அம்மா வந்தாங்க. என் பார்வையில் சாரதை தான் பவதாரிணி. பவதாரிணியின் அருள் பெற்ற பவதாரிணி சாரதை. அவங்க மாமனார் ராமேஸ்வரம் வந்திருக்காரு. ராமகிருஷ்ணர் ராமேஸ்வரத்துக்கெல்லாம் வரல. அந்த அம்மாவுக்கு ஆசை, கடைசி காலம் புறப்பட்டு ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டாங்க. மதுரைக்கு வந்தாங்க, மீனாட்சியை கும்பிட்டாங்க. தெப்பக்குளத்தில் தங்கி இருந்தாங்க. தெப்பக்குளத்துக்கு பக்கத்தில் ஒரு வீட்டில். ராமேஸ்வரத்துக்கு வர்றாங்க. ராமேஸ்வரத்திலே பாஸ்கர சேதுபதி மகாராஜா விவேகானந்தரை அமெரிக்காவுக்கு அனுப்பியவர். அம்மா வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே ராமேஸ்வரம் கோயிலை திறந்து விடு, அம்மாவை கர்ப்பகிரகத்துக்குள்ள கூட்டிக்கிட்டு போ. ராமநாத சுவாமிக்கு ஒரு மூடியை போட்டு கவுத்திருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? உள்ள சீதை பிடிச்சி வச்ச மண் லிங்கம். ராமாயண காலத்தில் சிவலிங்கம் பிடிக்கணும்னு ராமர் நினைச்சார். ஆஞ்சநேயர் சொன்னார், நான் காசியில் போய் சிவலிங்கத்தை தூக்கிக்கிட்டு வர்றேன்னார். போன ஆஞ்சநேயர் வரல, லேட்டாக போச்சு, நேரம் ஆகி போச்சு. சீதையை பார்த்தார். சீதை கடல் மண்ணால் சிவலிங்கம் பிடிச்சா அதை வச்சு கும்பாபிஷேகம் ஆயிடுச்சு. இப்போ ராமேஸ்வரத்தில் மூலஸ்தானத்தில் இருக்கிறது எது? சீதாதேவி பிடித்து வைத்த மண் சிவலிங்கம். அபிஷேகம் பண்ணலாமா? கரைஞ்சு போகுமே. ஒரு மூடியை கவுத்து அதுக்கு மேலே அபிஷேகம் ஆகுது. நம்மெல்லாம் அந்த மூடிய சிவலிங்கம் மாதிரி இருக்குன்னு கும்பிட்டு வரோம். அம்மா சாரதை வந்தார்கள், உள்ளே உட்கார்ந்தார்கள். ஒரு தோழி கோலாப்மான்னு பேர், அவ பின்னால் உட்கார்ந்து இருக்கிறார். சாரதை பார்க்குறாங்க. பாஸ்கர சேதுபதி மகாராஜா அந்த மூடியை எடுன்ட்டார். எந்த மூடியை? சிவலிங்கத்து மேலே மூடி இருக்குல்ல, எடுத்தா பழைய மண்ணு சிவலிங்கம். சாரதை பார்த்துட்டு, அன்னைக்கு வச்சபடிக்கே இருக்கே. அம்மா புரியுதா புரியலையா? அன்னைக்கு யாரு வச்சா? சீதை. அது எப்படி இவளுக்கு தெரியும்? சீதை ஈக்குவல் டு சாரதையின். அன்னைக்கு வச்சபடிக்கே இருக்கே. பக்கத்தில் உள்ள தோழி கோலாப்மா, என்ன ஒண்ணுமில்லை, என்னமோ சொல்லிவிட்டேன், உண்மை வந்துருச்சு, மறைச்சு விட்டா. இந்த டிராமாவில் ஆடுற பொழுது உண்மை வந்துட்டாலும் மறைக்கணுமா இல்லையா? புரியுதா? எதுக்கு இவ்வளவு கதையும் சொல்ல வந்தேன்? சீதை ஈக்குவல் டு ராதை ஈக்குவல் டு சாரதை. அதனால விவேகானந்தர் கீழே விழுந்து கும்பிட்டார். அதுக்கப்புறம் காளி மாதாவாகவே நம்முடைய அன்னையாரை நினைத்திருந்தார் பகவான் ராமகிருஷ்ணர். விவேகானந்தருக்கு ஒரு முறை கொஞ்சம் பண கஷ்டம் வந்துடுச்சு. அவங்க அப்பா ஒரு பெரிய வக்கீல், திடீர்னு இறந்து போயிட்டார். வீடு ஏலத்துக்கு வந்துடுச்சு. இப்போத்தான் தெரியுது கடன் வாங்கி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார்னு. இந்த வீடு இன்னும் இருக்குமா? கல்கத்தாவில் இன்னும் இருக்கு. அவர் பிறந்த இடத்த அழகாக பூக்கோலம் போட்டு வச்சிருக்காங்க, போனால் பார்க்கலாம். கல்கத்தாவில் வறுமை. எல்லாரும் சொல்கிறான், ராமகிருஷ்ணர்கிட்ட போய் கேளு, அவரே சன்னியாசி, அவர்கிட்ட போய் நான் என்னத்தை கேட்கறது? போய் கேளு. விவேகானந்தர்
ராமகிருஷ்ணர்கிட்ட வர்றார். 1885 ஒட்டி வருகிறார். என்ன, அப்பா இறந்து போயிட்டார், வீட்டில் வசதி இல்லை, நாங்கள் பட்டினி, 4 நாளாக பட்டினி, நீங்கள் தான் பண உதவி பண்ணணும். நான் சன்னியாசி, நான் என்ன உதவி செய்ய முடியும்? பவதாரிணி இடத்திலே கேள். யார் பவதாரிணி? காளிமாதா. காளிமாதாவிடத்திலே கேள். விவேகானந்தர் வந்தார், காளிமாதாவுக்கு முன்னாடி நிற்கிறார். என்ன கேட்கணும்? பணம் கேட்கணும். அம்மா, தாயே, என்ன அழகா இருக்கிற, ஆகா, எங்கள் அம்மா ஊரில் உள்ள எல்லாரையும் விட ரொம்ப அழகானவள். தாயே, நான் எப்பொழுதும் இயற்கையிலே உன்னை பார்க்க வேண்டும், உன் அழகை ரசிக்க வேண்டும், உன்னோடு ஈடுபட வேண்டும். போதும், திரும்பிட்டார். ஏண்டா பணம் வேணும் நீ கேட்டியா? அங்கே போன உடனே மறந்து போச்சு. சரி, 2வது முறை போய் கேள். செகண்ட் அட்டம்ப்ட். பணம் கேட்கணும். அம்மா காளிமாதா, 1000 பிறவி எடுத்தாலும் உன்னை மறக்கப்படாதம்மா. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வலுவாதிருக்க வரம் தர வேண்டும். அப்புறம் சாமி கேட்டார்ல, அம்மா உன்னை மறக்கப்படாதம்மா, இந்த பிறவி இல்லை, 1000 பிறவி கொடுத்தாலும் உன்னை மறக்கப்படாது. கடவுள்கிட்ட என்ன வரம் கேட்கணும் தெரியுமா? நான் கேட்குறேம்மா, 1000 பிறவி கொடுத்தா கொடுத்துக்கோ, ஆனால் எல்லா பிறவிகளையும் இந்த தெய்வ பற்றும் தமிழும் என்னை விட்டு போகக்கூடாது. போனால் அந்த பிறவியே எனக்கு வேண்டாம். நீ என்ன வேணாலும் பிறவி கொடுத்துக்க, போயா. திருப்புகள் படிக்கணும், பிறவியில் விடக்கூடாது. புரியுதா? காளிமாதா சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி, உத்தரிய தொடித்தோள் போற்றி, கரும்புருவச் சிலை போற்றி, கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி, இரும்பு மனம் குலைத்தென்னை எடுத்தாண்டு அங்கையல் கண் எம்பிராட்டி, அரும்பும் இளநகை போற்றி, ஆரண நூபுரஞ்சிலம்பும் அடிகள் போற்றி. ஏண்டா இப்போவாவது பணம் கேட்டியா? நீங்கள் என்னமோ மந்திரம் போடுறீங்க, அங்கே போனால் மறந்து போகுது, இங்கே வந்தால் பணம் ஞாபகத்துக்கு வருது. 3வது அட்டம்ப்ட். இப்போவாவது கேட்கணும். என்ன கேட்கணும்? பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும். மறக்கப்படாது, பணம் வேணும், பணம் வேணும். மறந்து போயிடுமா? எங்கள் ஊரில் ஒருத்தன் புதுசாக கல்யாணமானவன், 20 நாள் பொண்டாட்டியோட குடும்பம் நடத்திட்டேன். மாமியார் வீட்டில் போய் என்னமோ வாங்க வேண்டி இருந்துச்சு. பொண்டாட்டி வீட்டில் இருந்தால் இவன் மட்டும் மாமியார் வீட்டுக்கு போனேன். புது மாப்பிள்ளை, மரியாதை இருக்குமா இல்லையா? கொழுக்கட்டை பண்ணி போட்டாங்க. இதுக்கு என்ன பேருன்னா கொழுக்கட்டைன்னாங்க. ரொம்ப நல்லா இருக்கு அத்தை, உங்கள் பொண்ணு பண்ணவே மாட்டேங்குது. அவளுக்கு நல்லா பண்ண தெரியும்னா பக்கத்தில் இருக்கிற மச்சான். அப்படியா? நான் கேட்குறேன், இதுக்கு என்ன பேர்? கொழுக்கட்டை. கொழுக்கட்டை 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 கொழுக்கட்டை. அவள்கிட்ட போய் கேட்கணும், கொழுக்கட்டை கொழுக்கட்டை கொழுக்கட்டை. அடுத்த கிராமத்திலேருந்து 15 கிலோமீட்டர் நடந்து வரேன். கொழுக்கட்டை 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 கொழுக்கட்டை. நடுவில் ஒரு சின்ன ஓடையில் தண்ணி கிடந்தது. ஒரு இஸ்லாமியர் வந்தார், தண்ணியை பார்த்தாரா, அத்தர் பாச்சான்னு தாவினார். அத்தர் பாச்சான்னு இவனும் தாவினான். அத்தர் பாச்சா அத்தர் பாச்சா அத்தர் பாச்சா அத்தர் பாச்சா. கொழுக்கட்டை அக்கறையிலே விட்டுட்டேன், மறந்து போச்சு. அத்தர் பாச்சா அத்தர் பாச்சா. வீட்டுக்கு வந்தேன், பொண்டாட்டியை பார்த்தேன். இந்த பாரு, உங்கள் அம்மா பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, அதுக்கு பேர் அத்தர் பாச்சா, நீயும் அத்தர் பாச்சா பண்ணி கொடு. அத்தர் பாச்சான்னு ஒன்றுமே இல்லைங்க. என்ன சொல்கிற? உங்கள் அம்மா உனக்கு நல்லா பண்ண தெரியும்னு சொன்னாங்க, என்கிட்ட வந்து மறைக்கிற, பொய் சொல்கிற, பண்ணி கொடு. ஐயோ எனக்கு தெரியாதுங்களே, அடிச்சிட்டேன். அடுத்த வீட்டுக்காரி வந்துட்டா, ஏய் என்னையா, பொண்டாட்டி சின்ன பொண்ணு, அதை போய் அடிக்கிற, இந்த கையை பாரு, கொலக்கட்டை மாதிரி வீங்கி போச்சு. அதான் அதான் அதான்னா. உதைக்க வேண்டாம், என்னம்மா மறந்து போகப்படாதான். இப்போ என்ன வேணும்? பணம் வேணும். காளி மாதாட்ட என்ன கேட்கணும்? பணம். பணம். கிட்டக்க போனாரா, இவகிட்ட போய் பணத்தையா கேட்கறது? அம்மா நீயே வேணும்னா வர காத்திருப்பா, உன் அருள் வேணும் கொடுப்பா. எங்க
பிச்சைக்காரனுக்கு கடவுள் காட்சி கொடுத்தாராம். என்ன கேட்டானா? தங்கத்தில் ஒரு திருவோடு கொடுன்னு கேட்டான். அப்பவும் திருவோட்டு புத்தியா? நம்ம கடவுள்கிட்ட அப்படித்தான் கேட்குறோம். கடவுள் வந்தால் என்ன கேட்கணும்? இவ்வளவு ரூபா கேட்கணும். இன்னும் போகிற அன்னைக்கு ரூபாயை பொட்டலம் கட்டிக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறீங்க. அது மாதிரி காளி மாதாட்ட போய் பணமாக கேட்கறது கேட்கக்கூடாது. என்ன கேட்கணும்? தாயே, என்னைக்கு நீ என்னோட இருக்கணும். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். தாயே, பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பனியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அன்னாய். அப்படியே கும்பிட்டாரா, திரும்ப வந்துட்டார். இவர் கேட்கிறார், ஏன்பா இப்பவாவது கேட்டியா? காளி மாதாட்ட போய் இதையா கேட்கறது? அப்ப எதை கேட்கணும்? அவள் அன்பை கேட்கணும், அருளை கேட்கணும். புத்தி வந்துதான் வந்துடுச்சு. நரேந்திரா, உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் இனிமேல் எந்த காலத்திலும் வயிற்று சோத்துக்கோ உடைக்கோ பஞ்சம் வராது. ராமகிருஷ்ணர் ஆசீர்வாதம். ஒன்று எழுதுகிறாரம்மா, பகவான் ராமகிருஷ்ணர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் தெரியுமா? ராத்திரி சாரதை என் பக்கத்தில் படுத்து கிடப்பா, நான் இங்கே படுத்து கிடப்பேன். அவன் நிம்மதியாக தூங்கிடுவான். நான் யோசிப்பேன், இந்த பொண்ணுக்கு லேசா ஆசை இருந்தால் கூட நான் கெட்டில்ல போயிருப்பேன். என்னை விட உறுதியால் அந்த பொண்ணு இருக்கு. எழுதுகிறார், அவள் மட்டும் தூயவளாக இல்லாதிருந்தால் நானும் நிலை தடுமாறி போயிருப்பேன். அருகில் உறங்கும் சாரதை இவள் என் மனைவி அல்ல, என்னை காக்க வந்த மகாகாளி. சரிதானா? அம்பாள் அதே மாதிரி, அம்பாளுடைய அதே மாதிரி வடிவம் சாரதை. இது ஒன்று சொல்லிட்டு முடிச்சு விடுறேன். ஒரு சிஷ்யர் சாரதாமணி காலில் வந்து விழுந்தார். விழுந்தா கொஞ்ச காலத்துக்கு அந்த இடத்துல தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தீட்சை கொடுப்பாங்க. தீட்சை வாங்கிக்கிட்டா சாமியாராக மாறலாம். இவருக்கு தீட்சை கொடுக்கல அம்மா. திடீர்னு ஒரு நாள் எழுப்புனா, தூங்கினவன் என்று. உடனே கல்கத்தாவுக்கு போ, மடத்தில் ஒரு சாமியார் இருப்பார், தீட்சை இன்னைக்கு ராத்திரியே வாங்கிக்கோ, அவசரம் ஓடு. என்னடா இந்த அம்மா இப்படி சொல்லுதே? பிரம்மானந்தர் இருப்பார், போ. அந்த ஆள் ராத்திரி பகலா நடந்து ஓடி வந்துட்டேன். சாமி, அம்மா சொன்னாங்க இன்னைக்கு ராத்திரியே நீங்க தீட்சை கொடுக்கணுமா எனக்கு. அன்னைக்கு ராத்திரி அம்மா சொன்னபடி தீட்சை கொடுத்தாச்சு. அவன் என்ன ஆயிட்டான்? சாமியார் ஆயிட்டான். 10 நாள் ஆச்சு. ஒரு ஜோசியம் வந்தான். ஜோசியம் வந்தா என்ன செய்வான்? எல்லாரும் கையை காட்டுவான். கையை யார்கிட்டையும் நீட்டாத கோடீஸ்வரன் கூட ஜோசியங்கிட்ட கையை நீட்டுவானா இல்லையா? எல்லாரும் கையவும் பார்த்தார், ஜாதகத்தை பார்த்தார். இந்த தீட்சை வாங்கினான் பாருங்க, இவன் ஜாதகத்தை பார்த்தார். ஏய், இதை நான் பார்க்க மாட்டேன் போ. ஏன்? இவன் செத்து 4 நாள் ஆச்சு. அன்னைக்கு தான் தீட்சை வாங்கியிருக்கேன். இவன் செத்து 4 நாள் ஆச்சு, பார்க்க மாட்டேன். என்ன சாமி, இந்த நிற்கிறானே அவன் தான் அவன். என்னடா இது? அம்மா தீட்சை கொடுத்துட்டா அடுத்த பிறவி, சன்னியாசி ஆயிட்டா போன பிறவி முடிஞ்சு போச்சு. தீட்சை கொடுக்கல, அன்னைக்கு இவன் கதை முடிஞ்சிருக்கும். தீட்சை கொடுத்து காப்பாற்றி அம்பாள் பராசக்தியாக இருந்து அந்த பெரிய சித்தரை காப்பாற்றினாள். யாராவது நடந்து போற பொழுது தோல்ல சுமையோட போனா சாரதை ஒரு பார்வை பாப்பா, அவருக்கு சுமை வலிக்காது, இவ தோல்ல தூக்கு நாப்பட இருக்கும். அம்மா கடைசி வரைக்கும் நம்மை காப்பாற்றுவது யார்? அம்பாள் பராசக்தி. நம்ம இவ்வளவு நேரம் எங்கே இருந்தா? கல்கத்தாவுக்கு பக்கத்திலே தட்சிணேஸ்வரத்திலே இருந்தோம். அம்மாவுக்கு என்ன பேரு? பவதாரிணின்னு பேரு. பவதாரிணியினுடைய ஆலயம். ஒரு முறை அந்த ராதாகாந்தர்னு சொன்னா, ராதாகிருஷ்ண விக்கிரகம்
காடு ஒடிஞ்சு போச்சு. ஜமீன்தாரணி அம்மாவுக்கு கோபம் வந்துடுச்சு. இந்த விக்கிரகத்தை தூக்கி கடலில் போடுது. ராமகிருஷ்ணர் பார்த்தார். ஜமீன்தாரணி அம்மா இங்கே வாங்கோ, என்ன ஏன் கடலில் போட சொன்னீங்க? கால் ஒடிஞ்சு போச்சு. உங்கள் மாப்பிள்ளை மதுராநாதர், அவருக்கு கால் ஒடிஞ்சு போனால் கடல்லையா தூக்கி போடுவீங்க? மாப்பிள்ளை அது மாதிரி தான். விக்கிரகத்துக்கு ஒச்சம் வருமானால் கடலில் தூக்கி போடக்கூடாது. இவர் வாங்கினார், பக்குவம் பண்ணினார், எதையோ வச்சு ஒட்டினார். ராதாகாந்தர் ஒழுங்காயிட்டார். இன்னைக்கு அந்த ராதாகாந்தர் தான் அங்கே இருக்கார். எந்த ஊர்? கல்கத்தா. கல்கத்தா போனால் இனிமே எங்கே போகணும்? தட்சிணேஸ்வரத்துக்கு போகணும். தட்சிணேஸ்வரத்திலே ஒரு மாடிப்படி, நான் அந்த மாடிப்படியை தொட்டு தொட்டு கும்பிட்டு 10 நிமிஷம் உட்கார்ந்துருந்தேன். ஏன் தெரியுமா? அம்மா சாரதாமணி தேவியார் காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு அந்த குளிரில் கங்கையில் குளிச்சுட்டு இந்த தலையை காய போடுவாங்களாம். தலைமுடி அவ்வளவு பெருசு, எல்லாம் ஒரிஜினல். அப்படியே காய போடுவாங்களாம் தலையை. அந்த இடம் அந்த மாடிப்படியான் அருமையாக இருக்கு. இங்கேருந்து பார்த்தா ராமகிருஷ்ணர் இருக்கிறது அம்மாவுக்கு தெரியுமா? வெளியில் யாருக்கும் தெரியாது, ராமகிருஷ்ணரை மட்டும் பார்த்துக்குவார். இந்த வாழ்க்கை முழுக்க அதெல்லாம் பெரிய கதை. நான் இப்போதைக்கு இதை நிறுத்தணும். மணி 9 ஆச்சு. அம்மாவினுடைய பெரிய ஞானத்துக்கு எல்லையே கிடையாது. கடைசி காலம் ராமகிருஷ்ணர் இறக்க போகிறார். 6 நாள் முன்னால் அம்மா அந்த தாரகேஸ்வரத்துக்கு போகிறாங்க. தாரகேஸ்வரம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? வந்தபோது சொன்னனே, நினப்பு இருக்கா? தண்ணியை சிவலிங்கத்து மேலே ஊற்றினா காணாமல் போகுது. தாரகேஸ்வரம். தாரகேஸ்வருக்கு அம்மா போகிறாங்க, விரதம் இருக்கிறாங்க. ராமகிருஷ்ணருக்கு உடம்பு சரியில்லை, கழுத்தில் கேன்சர். ஏம்மா ஏன் வந்துச்சு? இவ்வளவு பெரிய ஞானி. நம்மெல்லாம் அவர் காலில் விழுந்தோம். நம்ம பாவத்தை பூரா அவர் வாங்கிட்டார். நம்ம பட வேண்டிய பாட்டை பூரா அவர் பட்டார். இல்லாட்டி அவருக்கு எதுக்கு வருது? நம்ம காலில் யாராவது விழுந்துட்டா சிவாங்கணும். ஏன்? சிவபெருமானே, சத்தியமாக இவங்க எங்காலில் விழலை, உங்காலில் விழுறாங்க. இவங்க பாவத்தை நான் வாங்க முடியாது, நீ தான் வாங்கிக்கிடுவே. நான் நடுவில் போஸ்ட்மேன், அவ்வளவுதான். புரியுதா? அம்மா என்ன சொன்னாங்க? அப்படி பார்க்குறாங்க. காளி மாதா காட்சி கொடுக்குறா, கழுத்தை வளைச்சு நிற்கிறா. என்ன குருதேவரும் இப்படித்தான் கழுத்தை வளைச்சாரு, தொண்டையில் கேன்சர். காளி மாதாவும் வளைக்கிறாளே. காளி மாதா சொன்னாள், நானே அவர், அவரே நான். புரியுதா? நானே அவர், அவரே நான். காளி மாதா சொல்கிறாள், நான் தான் ராமகிருஷ்ணர். புரிஞ்சு போச்சு. இறந்து போக போறார். சின்ன பொண்ணு, இவளது பக்குவம் வந்தது. அன்னை காளியினுடைய அடையாளத்தோடு தாரகேஸ்வரத்திலே இருந்து புறப்பட்டு வந்தார்கள். அதற்கடுத்து 6-7 நாட்களில் பகவான் ராமகிருஷ்ணர் இறைவனோடு 2 கலந்து விட்டார். நம்மளும் கல்கத்தாவிலிருந்து பத்திரமாக சிவகாசிக்கு திரும்பி வந்துட்டோம். ஒரு நாளைக்கு ஒரு ஊரு கூட்டிகிட்டு போகிறேன். பஸ்ஸு வேண்டாம், பணம் வேண்டாம், வந்து ஆள் மட்டும் வந்து உட்கார்ந்துருக்கணும். இந்த டிவியில் பார்க்குறத விட நேராக பார்க்குறது சுறுசுறுப்பாக நல்லா இருக்கும். டிவியில் பார்த்தா அப்படி படுக்கணும் போல தோணும், சாஞ்சு பார்க்கலாம் போல தோணும். அப்படி சாய்வான். 2 தலாணியை வச்சா தேவையில்லையான்னு தோணும். அப்படி வைப்போம், அப்படி சாய்வான். அவ்வளவுதான், நல்லா தூங்கிடுவோம். இங்கே தூங்க முடியாது. அதனால எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இன்னைக்கு நம்ம கல்கத்தாவில் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு ஊர். நாளைக்கு எந்த ஊர் போகணும்? இன்னைக்கு பார்த்தது கல்கத்தா. கல்கத்தாவில் பவதாரிணி. நாளைக்கு நான் கொஞ்சம் கோயம்புத்தூர் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. அதனால நாளன்றைக்கு காசிக்கு போகிறோம். காசியில் விசாலாட்சி, அதாவது 9ஆம் தேதி காசியில் விசாலாட்சி. எல்லோரும் காசிக்கு போவதற்கு தயாராக வாருங்கள் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்து, என்னையும் ஒருவனாக்கி
இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு எல்லா பெருமக்களையும் வாழ்த்தி அமைகிறோம். இந்த உரையை பவதாரிணியின் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி நிறைவு செய்கிறோம். முடிச்சிடலாமா? ஓ, தீபாராதனை. முருகா 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 முருகா. நற்றுணையாவது நம சிவாயவே. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிளவேனிலும் மோசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரகர நம பார்வதி பதையே அரரா மகாதேவா. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. சிற்சபேசா சமரணேசா. திரு கார்த்திகேய நமக சிவ சுப்பிரமணிய கடவுளே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. தனிப்பெரும் கருணை தனிப்பெரும் கருணை. திருவடி கபயம். சர்க்குரு ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகளே சரணம். ஜோதி ராமலிங்க சுவாமிகள் திருவடிகளே சரணம். அன்னை புவனேஸ்வரியின் திருவடிகளே சரணம். ஆதிரு தளந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேற்பை கூறுசை தொழில்வேல் வாழ்க, குக்குளம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வான்முயில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறையில்லாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.